அண்ட் சிஸ்டமேட்டிக் பாட்னியில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெண்டு ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா சொலனேசி, இன்னொன்று வந்து லில்லியேசி. இதை ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ ஃபேமிலி லில்லியேசியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஹியர் ஃபேமிலி சொலனேசி, ஓகேங்களா, குடும்பம் சொலனேசியை பற்றி பார்க்க போகிறோம். இதை பொதுவாக நம்ம எப்படி அடைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃபேமிலி நம்ம சொல்லுவோம். பொட்டேட்டோனா உங்களுக்கு தெரியும், உருளைக்கிழங்கு குடும்பம், அதான் பொட்டேட்டோ ஃபேமிலி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷேட் ஃபேமிலின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் யூ மீன் நைட் ஷேட் ஃபேமிலி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதாவது மணத்த தக்காளி குடும்பம் இருக்கு இல்லையா, அதை எழுதிக்கிங்க. மணத்த தக்காளி குடும்பம், அதான் நைட் ஷேட் ஃபேமிலி. இது ரெண்டுமே இதில் வரலாம். ஓகே, நம்ம இப்போ 2 kinds ஆஃப் சிஸ்டமேட்டிக் பொசிஷன் பார்க்குறோம். ஒன்று வந்து ஏபிஜி சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெந்தம் அண்ட் ஹுக்கர் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டு ஏபிஜி சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், ஏபிஜி வகைப்பாடு பார்க்கலாம். இதில் கிங்டம்னா உலகம். இந்த குடும்பத்தை வந்து பார்த்தோன்னா எந்த கேட்டகரியில் இருக்குன்னா பிளான்டே, ஏன்னா அது தாவரங்கள் தானே, அதனால் தாவர உலகம்னு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிளாடு அப்படிங்கிறது கிளை. இது கிளை வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்போம்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அடுத்த கிளை வந்து பார்த்தீங்கன்னா யூடிகாட். ஓகே, யூடைகாட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, யூடைகாட்ஸ். அதெல்லாம் அதோட கிளாசிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு மெத்தட்ஸ். ஓகேங்களா, அடுத்த கிளாட் வந்து அடுத்த கிளை வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படி நம்ம பார்த்தோம்னா அஸ்டரிட்ஸ். அடுத்த கிளை வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டரிட்ஸ்னு இந்த ஃபேமிலி பிரிச்சிருக்காங்க. அடுத்த கிளை வந்து பார்த்தீங்கன்னா சொலானெலேஸ். ஓகேங்களா, சொலானெலேஸ், அதோட குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா சொலனேசி அப்படின்னு இந்த ஏபிஜி சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆன் த ஃபேமிலி சொலனேசி. அந்த உருளைக்கிழங்கு குடும்பத்தை கிளாசிஃபை இதில் ஏபிஜி சிஸ்டமில் பார்த்துருக்கோம். அடுத்தது பெந்தம் வந்து ஹுக்கர் வகைப்பாட்டில் இதை வந்து பார்த்தீங்கன்னா கிங்டம், இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டே தான். கிளாஸ்னா வகுப்பு, டைகாட்லிடனே அப்படின்னு உங்களுக்கு தெரியும், டையினாலே தெரியும், இருவித்தலை தாவரம். சப்கிளாஸ் துணை வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா கேமோ பெட்டலேன்னு பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். சீரீஸ் வரிசை வந்து பார்த்தீங்கன்னா பைகார்பலேட்டே, பைனா டூ கார்பல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்னா துறை, இது எந்த துறையை சார்ந்தது அப்படின்னா பாலிமோனியல்ஸ் அந்த துறையை சார்ந்தது. இதோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா சொலனேசி. ஓகேங்களா, இதுதான் பெந்தம் அண்ட் ஹுக்கர் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் இந்த ஃபேமிலியான சொலனேசியை பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவான பண்புகள், ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷனாக பரவல், இது எங்கெல்லாம் பரவி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து பார்த்தோன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது. ஸோ ஃபேமிலி சொலனேசி இன்க்ளூட் அபவுட், அது எத்தனை ஜெனராக இருக்குது அப்படின்னா எத்தனை குடும்பங்கள்னு சொல்ல முடியாது, பேரினம். ஓகேங்களா, எத்தனை பேரினங்கள் ஜெனராக இருக்குது அப்படின்னா 88 என்னது பேரினங்கள் காணப்படுது. அதில் எத்தனை ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னா அபவுட் 2650 ஸ்பீசிஸ், 2650 என்னது சிற்றினங்கள் இருக்குது. இதில் நல்லா தெரிஞ்சிங்க, இந்த சொலனேசி ஃபேமிலியில் எத்தனை ஜெனரலாக இருக்குன்னா 88. ஓகேங்களா, 88, அதாவது 88 பேரினங்களும் 2650க்கு மேற்பட்ட சிற்றினங்களும் உள்ளன. ஆனால் அதில் ஆஃப் திஸ் சொலேனம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது லார்ஜஸ்ட் ஜீனஸ்ன்னு சொல்கிறாங்க. சொலேனம் இருக்கு இல்லையா, அதுதான் உள்ளதுலேயே என்னது லார்ஜஸ்ட் ஜீனஸ், மிகப்பெரிய பேரினம் ஆஃப் த ஃபேமிலி வித் எபோட். அதில் மட்டுமே எத்தனை ஸ்பீசிஸ் இருக்குது பாருங்கள், 1500 ஸ்பீசிஸ் இருக்குது. எதில் இந்த ஜீனஸ் ஆஃப் என்னது சொலனேசி, இது அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 1500 ஸ்பீசிஸ் இருக்குது. ஸோ பிளான்ட்ஸ் ஆர் என்னது வேர்ல்டு வைட் டிஸ்ட்ரிபியூஷன் பட் மோர் அபண்டன்ட் இன் த சவுத் அமெரிக்கா. இந்த வகை தாவரங்கள் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குது, வேர்ல்டு வைடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அதிக அளவில் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சவுத் அமெரிக்கா. ஓகேங்களா, சவுத் அமெரிக்காவில் இது அதிகமாக இருக்குது, தென் அமெரிக்காவில் அதிக அளவில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேபிட்னா தமிழ் எழுதிங்க வளரியல்பு. ஹேபிட்னா அது வளரியல்பு. பொதுவாக அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறதான் வந்து பார்த்தா நம்ம ஹேபிட் நம்ம சொல்லுவோம். ஸோ இதோட வளரியல்பு எப்படி இருக்குது, அதோட நேச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி ஆனுவல் ஹெர்ப்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு பருவ சிறு செடிகள். ஆனுவல்னால் 1 year தான் இருக்கும். ஹெர்ப்ஸ் அப்படின்னா சிறு செடிகள்.
ஷேர்ப்ஸ் அப்படின்னா புதர் செடிகள். ஓகேங்களா. அப்புறம் சின்ன மரங்கள் இருக்குது, ஸ்மால் ட்ரீஸ். அதில் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா சொலைனம்ஸ் என்னது வயோலோசியம். ஓகேங்களா. அண்டு லயானஸ் வித் என்னது பிரிக்கிள்ஸ். ஓகேங்களா. பிரிக்கிள்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது சிலவற்றில் முட்கள் கொண்ட என்னது கொடிகளாகவும். லயானஸ் வித்து, லயானஸ்னால் வன்கொடி எழுதிக்கங்க. லயானஸ் வித்து என்னது பிரிக்கிள்ஸ். அது எந்த தாவரத்தில் இருக்குது அப்படின்னா சொலானம் என்னது ட்ரைலோபாட்டம். சொலானம் ட்ரைலோபாட்டம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதோடைய இந்த ஃபேமிலியோடைய ரூட்டை பார்க்கலாம். ரூட்னா வேர். இது பிரான்ச்சு என்னது டேப் ரூட் சிஸ்டம். அதாவது கிளைத்த ஆணிவேர் தொகுப்பு. டேப் ரூட்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா டைகாட்டிலேடன் வந்தாலே உங்களுக்கு என்ன ரூட் இருக்கும் அப்படின்னா அந்த சீடு வந்து குரோ ஆகும் பொழுது ரேடிக்கிலேருந்து ரூட் ஆகும். அதான் டேப் ரூட். ரேடிக்கல் இல்லாமல் அதர் தந்த ரேடிக்கல் வந்ததுன்னா அது அட்வான்டேஜியஸ் ரூட் நமக்கு தெரியும், சல்லிவேர் தொகுப்பு. ஆனால் இது டைகாட்டுங்கிறதுனால இது என்னது டேப் ரூட் சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதில் ஸ்டெம் தண்டு பகுதியை பற்றி பார்க்கலாம். தண்டு எப்படி இருக்குது அப்படின்னா ஹெர்பேசியஸ். ஹெர்பேசியஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா மென்மையானதுன்னு அர்த்தம். ஹெர்பேசியஸ். என்னது கொடுத்துருக்காங்க உட்டி. உட்டினா கட்டைத்தன்மையுடையது, கட்டை. ஓகேங்களா, மரக்கட்டை போல் இருக்கும். எரெக்ட்னா என்ன அப்படின்னா நிமிர்ந்து நேராக இருக்குது. அல்லது ட்வைனிங். ட்வைனிங்னா என்ன அப்படின்னா பின்னுக்கொடிகள்னு அர்த்தம். ஒரு ஆதாரத்தை சுற்றி போகும், ஒரு மரத்தை சுற்றி போகும், கொடி மாறி மேலே ஏறி, அதாவது டிவினிங். வந்து பார்த்தீங்கன்னா க்ரீப்பிங், அதாவது ஊடுருவி வளர்பவை. க்ரீப்பிங் அப்படின்னா என்னது ஊடுருவி வளர்பவை. இதுதான் அந்த ஸ்டெம்மோட கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சம்டைம் மாடிஃபைடு இன்டூ. அது எப்படி வந்து மாறுபாடு அடைஞ்சிருக்கு அப்படின்னா இதில் வந்து சிலது வந்து பார்த்தோன்னா டியூபர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, கிழங்குகளாக. அதுதான் சொலேனம் என்னது டியூபரோசம், உருளைக்கிழங்கு. இட் இஸ் கவர்டு வித் ஸ்பைன். அதில் சில அந்த கிழங்கு மாதிரி உள்ளதில் என்ன இருக்கலாம், முட்கள் இருக்கலாம். அதாவது ஸ்பைன், கவர்டு வித் ஸ்பைன். ஸ்பைன்னா முட்கள். ஓகேங்களா, முட்கள் மூடப்பட்டு இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா சொலைனம் என்னது சாந்தோ கார்பம். சொலாயனம் இது வந்து முடிச்சாச்சு. இதில் வந்து ஸ்பைன் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா சொலாயனம் என்னது டியூபரோசம். ஓகேங்களா, இதில் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இலைப்பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இலைப்பகுதி இது எப்படி இருக்குது. இலை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்னா ஒரு நோடில் ஒரு லீஃப் தான் இருக்கும், இன்னொரு நோடில் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது மாற்றிலை அடுக்கமைவுன்னு நம்ம சொல்லுவோம். ஆல்டர்னேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாற்றிலை அடுக்கமைவு. இன்னொன்று சிம்பிள் அப்படின்னா ஒரே ஒரு லீஃப் மட்டும்தான் இருக்கும், தனி இலை. ரேர்லி பின்னெட்லி காம்பவுண்டு. ரேர்லினா ரொம்ப அரிதாக என்ன இருக்கும் அப்படின்னா இறகு வடிவ கூட்டிலைகள். அது வந்து பார்த்தோன்னா சொலானம் டியூபரோசம். அப்புறம் என்ன அது லைகோஃபெர்சிகான் இந்த ஃபேமிலியில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த கூட்டிலைகள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் எக்ஸ்டிப்புலேட் அப்படின்ற வார்த்தை இருக்குது. அதாவது எக்ஸ்டிப்புலேட் அப்படிங்கிறது இலைக்கு அடியில் சின்ன செதில் மூலம் இருக்கும், அது கிடையாது. ஸ்டிப்புலேட் அப்படின்னா அந்த இலையடி செதில் இருக்குன்னு அர்த்தம். எக்ஸ்டிப்புலேட் அப்படின்னா இலைக்கடியே சின்ன செதில்கள் இருக்காது. ஓகேங்களா. இந்த இலைகள் எப்படி இருக்கும், மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் எதிர் அமைவில் இருக்கும், அல்லது சப் ஆப்போசிட் கொஞ்சம் கீழே இறங்கி காணப்படலாம் இந்த அப்பர் பார்ட்லன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதாவது எதிரிலே அடுக்கமைவு இருக்கும், மேற்பகுதியில் என்னது துணை எதிரிலே அடிக்காம காணப்படும். மேற்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஈவனாக இருக்கும், மேலே கொஞ்சம் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிகோஸ்டேட் ரெட்டிகுலேட் யூனேஷன். அதாவது யூனி அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு சிங்கிள். ஓகேங்களா, அதான் யூனிகோஸ்டேட். யூனிகோஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு இலையில மையத்தில் ஒரு மிட்ரிப், ஒரு மைய நரம்பு தான் காணப்படும். அதான் வந்து பார்த்தா யூனிகோசேட். இன்னொன்று அதில் ரெட்டிகுலேட் வீனேஷன். ரெட்டிகுலேட் வீனேஷனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வலைப்பின்னல் நரம்பு அமைவு. அப்படியே அந்த நரம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாப்பின்னான்னு போயிருக்கும், அதான் வலைப்பின்னல் நரம்பு அமைவு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோயிஷ் வர்ப்ஸ் ப்ரெசண்ட் சொலானம் டியூபரோசம். அந்த சொலானம் டியூபரோசம் அந்த உருளைக்கிழங்கு ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மையத்தில் இருக்கக்கூடிய அந்த மிட்ரிப் வந்து பார்த்தோன்னா என்ன கலராக இருக்கும் அப்படின்னா எல்லோ கலராக இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மஞ்சள் நிற நரம்பமைவு காணப்படுகிறது. இந்த லீஃபில் எல்லோ கலராக இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஃப்ளோரசன்ஸ். இன்ஃப்ளோரசன்ஸ் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா
மஞ்சரி, அதாவது குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பொதுவாகவே தெரியும். குரூப் ஆஃப் ஃப்ளவர் தான் வந்து பார்த்தா இன்ஃப்ளோரசன்ஸ். இது பொதுவாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இலையினுடைய கோணம் அல்லது என்ன இருக்குது டெர்மினல் அப்படின்னா நுனியில் இருக்கும். அதுக்கு தான் வந்து பார்த்தா நுனி சைம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சைம்னாலே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து அந்த டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் படிக்கும்போது நீங்கள் பார்த்துருக்கணும். அது சொல்லலாம். சிலதில் வந்து பார்த்தா சாலிட்டரி ஃப்ளவர் தனி பூக்களாக இருக்கும். அது எதில் இருக்குது அப்படின்னா டாட்டூரா என்னது ஸ்டமோனிமம், என்னது ஸ்டாமோனிமம். ஓகேங்களா, இந்த இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டாமோனியம். நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி ஸ்கார்பியாய்ட்ஸ் கம். எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது தெரிஞ்சாலே அடிஷ்னல்னு அர்த்தம். இங்கே கவனிங்க, இதில் வந்து பார்த்தோன்னா கோணம் விலகிய தேலூர், அதாவது ஸ்கார்பியாய்டு சைமோஸ் மஞ்சரியாக எதில் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரைஃபீடியம். ஓகேங்களா, ஸ்கார்பியாய்டு தட் இஸ் கால்ட் ரைஃபீடியம். அது எதில் இருக்குது அப்படின்னா சொலேனம் என்னது அமெரிக்கானம், அந்த இதில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சொலேனம் அமெரிக்கானம். நெக்ஸ்ட் சாலிட்டரி அப்படின்னாலே தனியாக இருக்குன்னு அர்த்தம். தனித்த இலைக்கோண சைமோஸ், அதான் சாலிட்டரி. ஓகேங்களா, சாலிட்டரி. இன்னொன்று என்னது ஆக்சிலரி. இதில் எதில் இருக்குது டாட்டூரானா ஒன்றும் கிடையாது, ஊமத்தை இலை. நிக்கோட்டியானா அப்படின்னா புகையிலை. இன்னொன்று அம்பலேட் சைம் அப்படிங்கிறது எந்த தாவரத்தில் இருக்குது அப்படின்னா வைத்தானியா சாம்னிஃபெரா. ஓகேங்களா, வைத்தானியா சாம்னிஃபெரா ஃபேமிலியில் இருக்குது. இதெல்லாம் இன்ஃப்ளோரசன்ஸ் என்னென்ன வகையான டைப்ஸ் இருக்குது இந்த ஃபேமிலியில் அப்படிங்கிறது பொதுவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பூக்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மலர்கள் பொதுவாக எப்படி இருக்குது அப்படின்னா பிராக்டியேட், தமிழ் எழுதிங்க. பிராக்டியேட் அப்படிங்கிறது பூக்கு அடியில் சின்ன செதில் இருக்கும், அதான் பூவடி செதில். ஓகேங்களா, பூவடி செதிலுடையது. என்னது பிராக்டியேட். ஈனா ஆப்சன்ஸ்னு அர்த்தம். சில இந்த ஃபேமிலியிலே சில தாவரங்களில் என்னது பூவடி செதில் இருக்காது. அடுத்தது பெடிசிலேட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பெடிசிலேட்னா பூக்காம்பு உடையது. பெடிசிலேட் அப்படின்னா என்னது பூக்காம்பு உடையதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பைசெக்சுவல்னாலே தெரியும், ஒரு ஃப்ளவரில் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் இருக்கும், அதான் வந்து பார்த்தீங்கன்னா பைசெக்சுவல். ஓகேங்களா, இருபால் மலர் நம்ம சொல்லுவோம். இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோ கிளாமைடஸ் மீனிங் என்ன அப்படின்னா இரு பூவிதழ் அடுக்கமை உடையது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹெட்டிரோ அதாவது டிஃப்ரெண்ட், ஒரே மாதிரி இருக்காது, 2 அடுக்கமைவில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பென்டாமரஸ், இன்னொன்று ஆக்டினோமார்பிக். பென்டாமரஸ் அப்படிங்கிறது பென்டானா 5, அதாவது 5 மலர்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா ஆக்டினோமார்பிக் அப்படின்னா ஆரச்சமைச்சீர் உடையது. எந்த பக்கத்துலேருந்து அந்த ஃப்ளவர் பிடிச்சாலும் 2 ஈக்குவல் பார்ட்டாக நம்ம பிரிக்கலாம், அதான் ஆக்டினோமார்பிக். ஜைகோமார்பிக்னா இரு சமச்சீர் அமைப்புடையது. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் தான் அந்த பூவை வந்து 2 ஈக்குவல் ஆஃபாக பிரிக்கலாம், அதான் கொடுத்துருக்காங்க. வீக்லி ஜைகோமார்பிக். வீக்லின்னு என்னது சில இதில் தான் நடிந்த என்னது இரு பக்கச்சீருடையதாக இருக்கும். ஏன் அப்படின்னா டியூ டு இதில் எப்படி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரி ஆப்ளிகேட் பொசிஷன் ஆஃப் த ஓவரி. ஆப்ளிகேட்னா நேராக இல்லாமல் கொஞ்சம் சாய்ந்து இருக்கும், அதான் ஆப்ளிகேட். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்டைம் வீக்லி என்னது ஜைகோமார்பிக்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போகைனஸ். வாட் டு யூ மீன் ஹைப்போகைனஸ்? ஹைப்போகைனஸ்னால் என்ன அப்படின்னா சூலக மேல் மலர்னு சொல்லுவோம். ஹைப்போனா மேலே, சூலக மேல் மலர். அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவரி அப்படிங்கிறது எங்கே இருக்குது, அப்பர் ரீஜனில் இருக்குது. அதுக்கும் கீழே தான் வந்து பார்த்தோன்னா அதர் ஹோல். எது அதர் ஹோல்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல், அதாவது ஆன்டிஷியமாக இருந்தாலும் சரி, கேலிக்ஸாக இருந்தாலும் சரி, கொரோலாவாக இருந்தாலும் சரி, அந்த சுற்றுகள்லாம் அந்த ஓவரிக்கும் கீழே தான் இருக்குது, ஓவரி டாப்பில் இருக்குது. அதனால அதுக்கு பேர் என்னது ஹைப்போகைனஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் எக்ஸ்பிளனேஷன் நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கேலிக்ஸ். கேலிக்ஸ் தமிழில் என்ன வரும் அப்படின்னா புள்ளி வட்டம். ஓகேங்களா, கேலிக்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் செப்பல்ஸ் எத்தனை இருக்குன்னா 5 இருக்குது. அதாவது சின் செப்பலஸ் நம்ம சொல்கிறோம். சின் செப்பலஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அரிதாக புள்ளிகள் 4 அல்லது 6 என இணைந்த புள்ளிகள் தொடு இதழ் அமைவு உள்ளன. சின் செப்பலஸ். ஓகேங்களா,
சின்செப்பலட் அப்படிங்கிறது என்னன்னா தமிழ் எழுதிங்க இணைந்த அலிகள். சின்னுனாலே வந்து பார்த்தா சின்க்ரோனைஸ், அந்த 5 வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இணைந்து இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சின்செப்பலஸ். இன்னொன்று வால்வேட், என்னது பெர்சிஸ்டன்ட். வால்வேட் அப்படின்னா என்ன அப்படின்னா சுழல் இதழமைவு அல்லது சக்கர வடிவத்தில் அமைந்திருக்கும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சொலைனம் அமெரிக்கானத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஆஃபன் அக்ரசன்ட். அக்ரசன்ட் என்னது, அதாவது இது புனல் வடிவத்தில் இருக்கும் அல்லது மணி வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அக்ரசன்ட் மீனிங் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேலிக்ஸ். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொரோலா. ஸோ இதில் கொரோலா வந்து பார்த்தீங்கன்னா கொரோலாவும் எத்தனை தான் இருக்குது. கொரோலா இஸ் மேடப் ஆஃப் பெட்டல். பெட்டல் வந்து 5. இது வந்து என்னது அப்படின்னா சின் பெட்டலஸ். சிம் பெட்டலஸ் அப்படின்னா சேர்ந்து இருக்குது. ரொட்டேட் திருகு அமைவில் இருக்குது. டியூபர். டியூபர்னா புனல் போன்று இருக்கும். சொலானம். ஓகேங்களா? சொலானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த கிழங்குல தானே இருக்குது இந்த கொரோலா அப்படிங்கிறது. சம்டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா பெல் ஷேப்னு சொல்கிறாங்க, மணி வடிவத்தில் இருக்கும். எக்ஸாம்பிள் ஆட்ரோப்பா. ஆர் என்னது இன்ஃபண்டி புலிஃபார்ம், அதாவது பெட்டூனியா. அதில் வந்து பார்த்தா இன்ஃபண்டி புலிஃபார்ம்ல இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இன்ஃபண்டி புலனாலே தெரியும் புனல். எங்கே இன்ஃபண்டி புலன்னு வந்தாலே புனல்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா பெட்டூனியா. யூஸ்வலி ஆல்டர்னேட் வித் செப்பல். செப்பலுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பெட்டல்ஸ். ரேர்லி என்னது பைலிப்பிடு, அதாவது அதனுடைய பெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நுனிப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ரேராக தான் 2ஆக பிரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜைகோமார்பிக், அதாவது இரு பக்க சமச்சீர் அமைப்புடையது. ஜைகோமார்பிக். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ஜைசாந்தஸ். யூஸ்வலி வால்வேட். வால்வேட்னா திருகமை உடையது. சம்டைம் என்னது கன்வொலேட். கன்வொலேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது திருகு இதழமைவு. வால்வேட் அப்படிங்கிறது தொடு இதழமைவு. இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இது கொரோலாவில். நெக்ஸ்ட் கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆண்ட்ரோஷியம். ஆண்ட்ரோஷியனால உங்களுக்கு தெரியும் மகரந்த தாள் வட்டம். ஓகேங்களா? ஆண்ட்ரோஷியம் இஸ் மேடப் ஆஃப் என்னது மகரந்த தாள் எத்தனை இருக்குது, ஸ்டேமன் 5 இருக்குது. அது என்னது எபிபெட்டலஸ். எபிபெட்டலஸ்னால் என்ன அர்த்தம், எபி அப்படின்னாலே ஒட்டுனதுன்னு அர்த்தம். பெட்டாலஸ்னால் பெட்டலை ஒட்டி இருக்குது, அதாவது அள்ளி ஒட்டியவை அப்படிங்கிறது தெரியணும். ஃபிலமெண்ட் யூஸ்வலி என்னது அன்இக்குவல் இன் லென்த்து, அதாவது அதனுடைய தண்டு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேமனோட அந்த தண்டு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக இருக்காது. அன்இக்குவல் இன் லென்த்து. ஸ்டேமன்ஸ் என்னது ஒன்லி 2 இன் 2 தான் இருக்கும் ஸ்டேமன். அது எந்த ஃபேமிலி எந்த பிளான்ட் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜைசாந்தத் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கும். 2 என்னது இனப்பெருக்கத்தன்மையுடைய மகரந்த தாள்களும். மற்ற 3 இருக்குல்ல அதர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு இன் என்னது ஸ்டாமினோட், அதாவது 3 இனப்பெருக்கத்தன்மையற்றது ஸ்டரைல். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது டைதீக்கஸ். டைனாலே தெரியும் உங்களுக்கு 2, தீக்கான பைய 2 அறைகள் உடையது. எது அந்த மகரந்த பையே. டெஹிசன்ஸ் அது லாஞ்சிடியூடினலி, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு லாஞ்சிடியூடினலி அப்படின்னா நீள்வாக்கில் அல்லது என்னது நுனித்துளை வழியாக வெடிப்பவை. அதான் டெஹிசன்ஸ்னால் வெடிக்கிறதுன்னு அர்த்தம். எப்படி வெடிக்கிறது, நீள்வாக்கில் வெடிக்கிறது. அல்லது என்னது போரிசைடல் அப்படின்னா துளை வழியாக வெடித்து அந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொலன் கிரேஸ் வந்து டிஸ்போஸ் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கைனீஷியம். ஸோ இந்த கைனீஷியத்தோடைய கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். ஸோ கைனீஷியம் சூலக வட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா பை கார்பலரி. பைனாலே தெரியும் 2. ஓகேங்களா? அதாவது 2 சூலக இலைகளுடையதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னது சின்கார்பஸ். சின்கார்பஸ்னால் என்னது, இது வந்து பார்த்தீங்கன்னா இணைந்த சூலக இலைகள். சின்னனா 1 2 தான் இருக்குது, 2ம் சேர்ந்து இருக்குன்னு அர்த்தங்க. ஆப்ளிகேட்லி பிளேஸ்டு. ஆப்ளிகேட்லன்னா சாய்வாக அமைந்திருக்கு அந்த ஓவரி. ஓவரி வந்து பார்த்தா சுப்பீரியர்னா மற்ற 3 அடுக்குகளும் கீழே இருக்குது. கேலிக்ஸ், கொரோலா, இன்னொன்று அது ஆண்டிஷியம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கைனீஷியம் தான் மேலே இருக்குது, அதனால் சுப்பீரியர் ஓவரி. நெக்ஸ்ட்டு பைலோக்குலார். 2 அறைகளை உடையது. பட் லுக்ஸ் லைக், அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் 4 அறைகளை போல் இருக்கும். ஏன் அப்படின்னா டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் என்னது ஃபால்ஸ் செப்டா. 2 பொய்யான தடுப்புகள் இருக்கிறதுனால ஆக்சுவலி இதில் வந்து 2 அறைகள் தான் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் 4 அறைகள் போல் இருக்கும். ஏன்னா 2 ஃபால்ஸ் செப்டா 2 பொய்யான தடுப்புகள் இருக்கிற மாதிரி தெரியறதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 4 மாதிரி தெரியுது. ஸோ நியூமரஸ் ஓவியல் இன் ஈச் லோக்கல். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா
சூல்கள் வந்து அதோடைய குழிகள் இருக்குது. ஆன் ஆக்சியல் பிளசன்டேஷன். ஆக்சியல்னால் என்ன அர்த்தம்? அதாவது பல சூல்கள் அச்சு சூல் ஒட்டு முறையில் காணப்படுகின்றது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த தாவரத்தினுடைய பழங்கள் பார்க்கலாம். கனி, இது வந்து என்ன அப்படின்னா கேப்சூல் ஆர் என்னது பெர்ரி, அதாவது வெடிக்கனி. அது வந்து பெட்டூனியாவில் இருக்குது, அல்லது சதைக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டேட்டூரா அண்ட் என்னது பெட்டூனா. லைகோபிரிகான், எக்ஸ்விலாந்தம், இன்னொன்று அந்த கேப்சிகம், இதெல்லாம் அந்த கனிகள் காணப்படுது. வெடிக்கனி அல்லது சதைக்கனி இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சீடு, விதைகள் எப்படி இருக்குது அப்படின்னா எண்டோபெர்மஸ் அப்படின்னா இதில் வந்து எண்டோஸ்போம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது கருவூன், அந்த சீடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட் வளருவதற்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல் இருக்குது அந்த சீடில். அதான் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோஸ்பெர்மஸ். நெக்ஸ்ட்டு பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த டாட்டூரா மெட்டல், இது தனியாக நான் கேட்பாங்க. ஓகேங்களா, டாட்டூரா மெட்டல்னால் ஊமத்த இலை. ஓகேங்களா, ஊமத்த இலையோட கலை சொற்களால் விளக்கம். அந்த பிளான்ட்டை இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் பிளான்ட்டை நம்ம வந்து என்ன செய்யணும், டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹேபிட்னா தெரியும், அந்த வளரியல்புன்னு சொல்லுவோம். இந்த டாட்டூரா மெட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், வளரியல்பு லார்ஜ் சைஸில் இருக்குது, பெரிய அளவில் எரெக்ட் நிமிர்ந்து இருக்குது. ஸ்டவுட் ஹெர்ப்ஸ், ஸ்டவுட்னா எப்படி இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா கிளைத்த ஆணிவே தொகுப்பு, அதாவது உங்களுக்கு நிமிர்ந்த பருமனான சிறு செடின்னு சொல்கிறாங்க. பருமனான சிறு செடி. இதோடைய வேர் பாருங்கள், பிரான்ச்சு டேப் ரூட் சிஸ்டம், அதாவது கிளைத்த ஆணிவேர் தொகுப்பு அப்படியே தான் இருக்கும். இதில் இந்த ஊமத்தன் செடியில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதனுடைய ஸ்டெம்மு நம்ம பார்க்கலாம். ஸ்டெம்மு வந்து பார்த்திங்கன்னா ஹாலோவாக இருக்குது, அதாவது அந்த தண்டினுடைய நடுப்பகுதி கேவிட்டி மாதிரி இருக்கும், ஒரு டியூப் மாதிரி இருக்கும், ஹாலோவாக இருக்குது. அந்த ஸ்டெம் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு, க்ரீன் கலர், பசுமை கலரில் இருக்கும், பச்சை நிறத்தில். அண்ட் ஹெர்பேசியஸ், எப்படி சொல்கிறாங்க ஹெர்பேசியஸ் அப்படின்னா மென்மையானது, சாஃப்டஸ்ட்டாக இருக்கும். அட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஓடர், அதை நம்ம டச் பண்ணாலே அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு வச்சிங்களேன், ஒரு ஸ்மெல் அடிக்கும், ஒரு வாசனை அல்லது நாற்றம். ஏதோ ஒன்று ஊமத்தம்பூ பிடிச்சோம்னாலே கையில் வந்து அந்த ஸ்மெல்லுங்கிறது இருக்கும். ஓகேங்களா, இதுதான் அந்த ஊமத்தன் செடியினுடைய தண்டு பகுதி. அடுத்தது இலைப்பகுதியை பார்க்கலாம். இது வந்து எப்படி இருக்கும், இலை வந்து பார்த்தீங்கன்னா தனி இலையாக தான் இருக்கும், சிம்பிள். ஆர்டலேட், அடுத்தடுத்த அடுக்கமைவுக்கான இருக்கும். பேட்டியோலைட் என்னது, இலைக்கு அடியில் சின்ன இலையடி செதில் இருக்கும். என்டையர் ஆர் டீப்லி என்னது பைலோப்டு, அதாவது முழுமையாக இருக்கும், அல்லது ரொம்ப ஆழமாக எப்படி இருக்கும், அந்த இலைகளில் பிளவுகள் இருக்கும். ஊமத்த இலைகள் பார்த்தீங்களா தெரியும், பிளவுகள்ங்கிறது காணப்படும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிளப்ரஸ் என்னது எக்ஸ்பிலியட் ஷோவிங், அதாவது என்ன கொடுக்குறாங்க வந்து பாருங்கள், இலைகளில் அதாவது வழவழப்பானது, அதான் கிளாப்ரஸ், வழவழப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சிலதில் இலையடி செதில்கள் இருக்காது, எக்ஸ்டிப்புலேட்டாக இருக்கும். ஷோவிங், அது எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிகோசேட் ரெட்டிகுலேட் வினேஷன். யூனிகோசேட்னா யூனினாலே சிங்கிள், ஒரே ஒரு நடு நரம்பு இருக்கும், வலைப்பினால் நரம்பமை உடையது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இன்ஃப்ளோரசன்ஸ்னால் என்னது, மஞ்சரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா, இது எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஏ சாலிட்டரி, தனியாக இருக்கும். இன்னொன்று எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சிலரி, இந்த கேட்டகரி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கைம், ஆக்சிலரி கைமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சிலரி கைம்னா என்னது, தடித்த இலைக்கோண சைம்னு அர்த்தம். அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர், மலர். ஃப்ளவர் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படி வந்து பார்த்தோன்னா லார்ஜ், பெரிய அளவில் இருக்கும், பச்சை கலரில் இருக்கும். ஓகே, க்ரீனிஷ் ஒயிட், பச்சையும் வெள்ளையும் கலந்தா மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிராக்டியேட், பூவடி செதில் இருக்கும். சம்டைம் பிராக்டியோலேட். ஓகேங்களா, பூவடி செதில் உடையவை, பூக்காம்பு செதில் அற்றது, அதான் பிராக்டியோலேட், பூக்காம்பு செதில் அற்றது. பெடிசிலேட்னா உங்களுக்கு தெரியும் என்னது, பூக்காம்பு உடையது, பூக்கு காம்பு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக இருக்கும், கம்ப்ளீட்டாக இருக்கும். முழுமைன்னா என்ன அர்த்தம், 4 ஹோல்ஸும் இருக்கும் அதில், அதாவது மலரினுடைய 4 அடுக்கமைவு, கேலிக்ஸ், கொரோலா, ஆன்டிஷியம், கைனீஷியம் இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோ என்னது கிளாமைடியோஸ். ஹெட்டிரோ கிளாமைடியோஸ் அப்படின்னாலே தெரியும், இரு பூவிதழ் வட்டங்களை உடையது, அவுட்டர் இன்னர் அதே மாதிரி இருக்கும். இன்னொன்று பென்டாமரஸ், 5 அடுக்கு அமைவுடையது, ரெகுலர் முழுமையாக சரியாக இருக்கும். ஆக்டினோமார்பிக், வாட் டு யூ மீன் ஆக்டினோமார்பிக், 6 சமைச்சூருடையது. பைசெக்சுவல், அதாவது மேல் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் இருக்கும். ஹைப்போகைனஸ், ஹைப்போனாலே தெரியும் உங்களுக்கு ஓவரி வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கும், அதனால் ஹைப்போகைனஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய கேலிக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, கேலிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி வட்டம். இந்த புள்ளி வட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா பெட்டல்ஸ் ஆர் 5. சாரி, இங்கே கேலிக்ஸ் பெட்டல்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னா 5 இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா க்ரீன் என்னது சின்செப்பலஸ், பசுமை கலரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பசுமையானது தொடு இதழ் அமைவில் இணைந்த புள்ளிகள்னு சொல்கிறாங்க. பெரும்பாலானதில் எப்படி இருக்குன்னு ஷோவிங் இது என்னது வால்வேட் எஸ்டிவேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தொடு இதழ் அமைவு. கேலிக்ஸ் இஸ் மோஸ்ட்லி பெர்சிஸ்டன்ஸ். இதில் இருக்கக்கூடிய கேலிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஊமத்தம் இது பார்த்தா தெரியும், காயாக இருந்தாலும் அதில் வந்து அந்த கேலிக்ஸுங்கிறது இருக்கும். அதான் மோஸ்ட்லி பெர்சிஸ்டன்ட் அப்படின்னா நிலைத்திருக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகே, ஆடு செப்பல் இஸ் என்னது போஸ்டீரியர் இன் பொசிஷன். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா தனித்த புள்ளி அச்சு நோக்கில் காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அச்சு நோக்கில், ஓகேங்களா, அச்சு நோக்கில் காணப்படுகிறது. அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா கொரோலா. கொரோலாங்கிறது என்ன அப்படின்னா அள்ளிவட்டம். கொரோலாங்கிறது என்னது அள்ளிவட்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டல் எத்தனை இருக்குது 5 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது க்ரீனிஷ், ஓகேங்களா, க்ரீனிஷ் ஒயிட், பசுமை கலந்த வெள்ளை நிறத்தில் இருக்குது. இது என்னது சிம்பெட்டலஸ், இது ஒன்றும் சேர்ந்தே தான் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீக்கேட், அதாவது ஃபோல்டட் லைக் ஃபேன் மாதிரி மடிப்புகளாக இருக்குங்கிறாங்க. ஷோவிங் ட்விஸ்டட் எஸ்டிவேஷன், திருகமைவில் இருக்குது எது இந்த பெட்டல்ஸ்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு அந்த ஊமத்த பூவை மைண்டில் வச்சுங்க. இது ஃபனல் ஷேப்டாக இருக்கும், ஓகேங்களா, புனல் வடிவத்தில் இருக்கும். வித் வைடு மவுத், கீழே தான் புனல் போன்ற குறுகி இருக்கும். நுனிப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா விரிந்து காணப்படும், ஓகேங்களா. இது எத்தனை லோப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள், 10 லோப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. 10 மடல்களுடன் கூடிய அகன்ற வாயினுடைய புனல் வடிவமானவை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த கேட்டகரி என்ன நம்ம பார்க்க போகிறோம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோஷியம். ஸோ ஆண்ட்ரோஷியம் பார்க்கும் பொழுது மகரந்த தாள் வட்டம்னு சொல்லுவோம். இது எத்தனை மகரந்த தாள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்டேமன்ஸ் வந்து மொத்தம் 5 இருக்குது. ஸ்டேமன்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது 5 இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஃப்ரம் ஒன் another, ஒன்று ஜாயிண்ட் இல்லை, தனித்தனியாக இருக்குது. இது வந்து எபிபெட்டலஸ். எபிபெட்டலஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம், அல்லியோட ஒட்டி இருக்குது, பெட்டல்ஸோட அட்டாச்மெண்ட் ஆகிருக்கு, அதான் எபிபெட்டலஸ். நெக்ஸ்ட்டு ஆல்டர்னிபெட்டலஸ். ஆல்டர்னிபெட்டலஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லி இதழ்களுக்கு இடையே அமைந்தவை, அல்லி இதழ்களுக்கு இடையில இது இருக்குது. அண்டு இன்சர்டட் இன் த மிடில் ஆஃப் த என்னது கொரோலா டியூப். கொரோலா டியூப்னா என்னது மகரந்த கம்பிகள் அல்லிக்குழலின் மைய பகுதியில் ஒட்டி காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆந்தர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிஃபிக்ஸரு. பேசிஃபிக்ஸில் என்ன அடுத்து நல்லா கவனிங்க, மகரந்த கம்பிகள் அள்ளிக்குழல் மையப்பகுதியில் ஒட்டி இருக்குன்னு சொன்னோம். மகரந்த பை என்னது இரு மடல்களையுடையவை, அதான் பேசினா பை. டைத்தீக்கஸ் அப்படின்னா இரு பை அமைப்பு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரு பை அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா டைத்தீக்கஸ் வித் லாங் ஃபிலமெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகரந்த கம்பி நம்ம சொல்லுவோம், அதனால் பெருசாக இருக்குது. ஏன்னா அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோஸ் ஆர் லாஞ்சிடியூட்னலி என்னது டெகிசன்ட். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடிப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் ஆகிருக்கு, ஓகேங்களா. நீல கம்பியாக ஃபிலமெண்ட்டாக இருந்தாலும் அடிப்புறத்தில் ஜாயிண்டாக இருக்குது, நீண்ட மகரந்த கம்பிகளாக இருக்குது. மகரந்த கம்பிகள் வந்து பார்த்தோன்னா உட்புறமாக நீள் வாக்கில் வெடிக்கக்கூடியதுங்கிறாங்க. மகரந்த பை அந்த சாக்கு இருக்கு இல்லையா, அந்த தீக்காஸ் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வெடிக்கும் அப்படின்னா வந்து பார்த்தா அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நீர் வாக்கில் வெடிக்கும், அதான் கொடுத்து லாஞ்சிடியூடினலி டெகிசன்னா வெடிக்கக்கூடியதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கைனேஷியம். கைனேஷியனா மீனிங் உங்களுக்கே தெரியும், சூலக வட்டம், அதை தான் நம்ம கைனேஷியன், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஓவரி வந்து பார்த்தோன்னா இது எத்தனை கார்பெல்லரி இருக்குன்னா 2, ஓகேங்களா. இது இணைந்த இரு சூழ்நிலைகள்
இருக்குன்னு சொல்கிறாங்க. சின்கார்பஸ் அதான் இணைந்திருக்கு. சுப்பீரியர் ஓவரி, ஓவரி எங்கே இருக்குது, மேல்மட்ட சூலகப்பை நம்ம கொடுக்குறோம். பேசிக்கலி பைலோக்குலார் அதான் நம்ம வந்து பார்த்துருப்போம் முன்னாடி. பார்க்கறதுக்கு வந்து பார்த்தா 2 அறைகள் உள்ளது மாதிரி இருக்கும். 2 அறைகள் தான் ரியலாகவே இருக்கும். பட் டெட்ராலோக்குலார் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபால்ஸ் செப்டம். நடுப்புற ஒரு செப்டம் இருக்கிறதுனால 2 செப்டம் இருக்கிறதுனால 4 அறைகள் போல் தெரியும். கார்பல்ஸ் ஆர் என்னது ஆப்ளிக், ஆப்ளிக்னா சாய்வாக இருக்குது. அண்ட் ஓவியல்ஸ் என்னது எப்படி இருக்குது, வீங்கின மாதிரி இருக்குது. அதான் ஸ்வல்லன் ஆக்சியல் பிளாசன்டேஷன், ஒட்டு அமைவு என்னது அந்த ஓவியல் வந்து அட்டாச்மெண்ட் ஆகிருக்கு. ஸ்டைல் வந்து எப்படி இருக்குது வந்து பார்த்தா சிம்பிள், இன்னொன்று அந்த லாங் அண்ட் என்னது ஃபிலிஃபார்ம். ஸ்டிக்மா வந்து பார்த்தோன்னா 2 லோபடாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா 4 சூலக அறைகளை கொண்டு காணப்படுகிறது. சூலக இலைகள் அச்சிற்கு நேர்கோட்டில் அமையாமல் சற்று சாய்வாக தான் ஒப்ளிக்னு சொல்லியிருக்காங்க. ஓவியல் எப்படி இருக்குது, பருத்த சூழ் ஒட்டு திசைவில் அச்சு சூழ் ஒட்டு முறையில் உள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதனுடைய கனி ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்க, ஸ்பைனிசன், ஸ்பைனினா முட்கள் இருக்கும் அதோடைய தோல் புறத்தில். பை த 4 எபிக்கல் வால்ஸ் வந்து ப்ரெசண்டாக இருக்குது. இது பெர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ், அது கேலிக்ஸ் எப்போதும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது நிலைத்த புள்ளி வட்டத்துடன் 4 வாழ்வுகளுடன் வெடிக்கக்கூடிய முட்கள் போன்ற புற வளரிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீடில் இந்த ஊமத்தையில் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோஸ்பர்ம் இருக்குது, கருவுன்னு இருக்குது. ஃப்ளோரல் ஃபார்ம்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் கொஞ்சம் ஆல்டர்னேட் ஆகிருக்கு, உங்கள் புக்கை ரெஃபர் பண்ணுறேங்க. பிராக்டியோல், பிராக்டியோல் அதாவது பிஆர், இபிஆர்எல், இன்னொன்றுனா ரேடியல் சிமெட்ரி, பைசெக்சுவல் ஃப்ளவர், மேல் ஃப்ளவரும் ஃபீமேல் ஃப்ளவரும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேலிக்ஸ் 5 ஜாயிண்டாக இருக்குது. ஓகே, கொரோலா உங்களுக்கு ஆண்ட்ரேஷியத்தில் ஜாயிண்டாக இருக்குது. மேலே கோடு போட்டோம் அப்படின்னா கொரோலா ஆண்ட்ரேஷியத்தில் ஜாயிண்டாக இருக்குது. அந்த கொரோலாவும் 5 இருக்குது, ஆண்ட்ரேஷியம் வந்து பார்த்தீங்கன்னா 5 செப்பரேட்டாக இருக்குது. இன்னொன்று என்னது ஹைப்போகைனஸ் என்னது சுப்பீரியர் ஓவரி. அதில் மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொல்கிறாங்க, 2 இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த இதுக்கான ஒரு கேட்டகரி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே கவனிங்க, இந்த ஊமத்தை பூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் கவனிங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நுனிப்பகுதி எப்படி இருக்குது பாருங்கள், விரிந்து இருக்குது. அடிப்பகுதி குறுகி ஃபனல் போல் இருக்குது. மேலே வந்து பார்த்தோன்னா லோப்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த ஓவரி தான் நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலி இது 2 தான் இருக்கணும், பட் பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னா 4 கேட்டகரி மாதிரி தெரியுது, ஃபால்ஸ் செப்டம். அதே போல் இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஏன் வந்து உங்களுக்கு வந்து இந்த சாய்வாக இருக்குது அப்படின்னா இதுக்கு ரீசன் நீங்கள் கேட்டால் சொல்லணும். இந்த ஓவரி வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் எப்படி இருக்குது, ஆப்ளிக்னு அர்த்தம், சாய்வாக இருக்குது. அதனால தான் இந்த ஆங்கிள் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், இது ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் டெகிசன்ஸ், 4 புறத்தில் வெடித்து உள்ளே இது வந்து வெளியேறும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சிஸ்டன்ஸ் என்னது கேலிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், காயாக இருந்தாலும் அது வந்து கேலிக்ஸுங்கிறது இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, இதனுடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா பொருளாதார முக்கியத்துவம் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்னென்ன உணவு தாவரங்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சொலானம் டீபரோசம் அப்படின்னா இதில் என்ன இருக்குது, பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு இருக்குது. இதில் ஒரு யூஸ்ஃபுல் பார்ட் வந்து பார்த்தோன்னா அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் டியூபர். ஓகேங்களா. உருளைக்கிழங்கு வந்து பார்த்தா தரைக்கு அடியில் உள்ளது, அதை நம்ம வந்து உணவாக பயன்படுத்துகிறோம். இது யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு அஸ் த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஆல்சோ யூஸ்டு ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டார்ச். உருளைக்கிழங்கு அதிகமாக சாப்பிட்றது ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டார்ச். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னது லைக்கோபெரிகான் எஸ்குலாண்டம், அதாவது டொமேட்டோனா உங்களுக்கு தெரியும், தக்காளி. இது வந்து நம்ம எதுவாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா முதிர்ந்த கனி, ரைபண்ட் ஃப்ரூட் தான் நம்ம தக்காளி பயன்படுத்துகிறோம். யூஸ்டு ஃபார் த டெலிசியஸ் வெஜிடபிள். ஓகேங்களா. நல்லா சுவை மிகுந்த உணவு. இதை நம்ம தனியாகவும் சாப்பிட்லாம் தக்காளியை. சரிங்களா, ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொலேனம் என்னது மெலாஞ்சினா, அதாவது பிரிஞ்சால் நம்ம எதை சொல்லுவோம், கத்திரிக்காய். பாருங்கள், குழம்புக்கு தேவையான எல்லா காய்கறியும் இந்த ஃபேமிலியிலே இருக்குது. இது வந்து பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இளங்கனி, டெண்டர் ஃப்ரூட். அப்படின்னா கத்திரிக்காய் முத்திச்சுன்னா நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஓகேங்களா. ஆனால் தக்காளி வந்து நல்லா படுத்துருக்கணும். குக்குட் அண்ட் ஈட்டன் அஸ் ஏ வெஜிடபிள், அது நல்லா சமைத்து நம்ம சாப்பிட்லாம். அடுத்தது வந்து பார்த்தோன்னா கேப்சிகம் என்னது ஆனம், அதாவது பெல் பெப்பர் ஆர் என்னது சில்லி பெப்பர். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா கேப்சிகம் என்னது ஃப்ரூட்டியானசஸ், அதாவது மிளகாய். இதையும் இங்கேயும் வந்துடுது. ஓகேங்களா. கேப்சிகம் அன்வர்ஸ்னா ஊசி மிளகாய்னு சொல்லுவோம். கேப்சிகம் ப்ரூட்டன்சன்ஸ்னால் மிளகாய் பொதுவாக. இதை நம்ம எதை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இதோடைய கனிகள் தான் பயன்படுத்துகிறோம். அதாவது சட்னி வைக்கணும்னா
பச்சை மிளகாய் குழம்புலாம் வைக்கணும், மிளகாய்த்தூள் தயாரிக்கணும்னா அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கனிந்த ஒரு பகுதியை தான் நம்ம பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இதோடைய யூசஸ் என்ன, பயன்கள் என்ன அப்படின்னா, அதாவது யூஸ்டு ஃபார் வெஜிடபிள்ஸ் அண்டு பவுடர்டு சில்லி, அதான் மிளகாய் பொடி தயாரிக்க, இஸ் ட்ரைடு அண்ட் என்னது புல்வரைடு ஃப்ரூட்ஸ் விச் இஸ் யூஸ்டு ஃபார் ஆஸ் ஸ்பைஸ் டு ஆட் என்னது புஞ்சன்சி. ஓகேங்களா, அதாவது உணவாக பயன்படுகிறது. காய்ந்த மிளகாயிலிருந்து அரைத்து தயாரிக்கப்படும் உலர்பொடி பல வகை உணவின் காரச்சுவையினை அளிக்க பயன்படுகிறதுங்கிறாங்க, காரச்சுவை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சொடுக்கு தக்காளி. இதுதான் பைசாலிஸ் என்னது பெரிவியானா, கேப்னெல்லி அல்லது சொடுக்கு தக்காளின்னு சொல்லுவோம். இதை நம்ம எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இதோடைய கனிகள் தான் பயன்படுத்துகிறோம். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா சுவைமிக்க கனியாக பயன்படுகிறது. அதாவது இட் இஸ் ஏ ஃப்ளவர் டு, அது வந்து மிளகாயோட உள்ளது, இதுதான் இதுக்கு உள்ளது. யூஸ்டு அஸ் என்னது டெலிசியஸ் ஃப்ரூட்ஸ், சுவை மிகுந்த கனியாக நம்ம சாப்பிட்றோம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஃபுட் பிளான்ட், அதாவது உணவு தாவரங்கள். அப்போ பாருங்கள், இந்த தாவரங்கள் இருந்தாலே போதும், நம்ம வந்து என்ன செய்யலாம், அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உணவை சமைச்சு சாப்பிட்றலாம். நெக்ஸ்ட் கேட்டகரி பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய அனதர் கேட்டகரி மெடிசினல் பிளான்ட். மெடிசினல் பிளான்ட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மருத்துவ தாவரங்கள். அதான் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசினல் பிளான்ட் நம்ம சொல்லுவோம், மருத்துவ தாவரங்கள். இதில் நம்ம மெடிசினல் பிளான்ட்டை நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஆட்ரோஃபா பெலடோனா, ஆட்ரோஃபா பெலடோனா, டெட்லி என்னது நைட் ஷேட் நம்ம சொல்லுவோம், ஆட்ரோஃபா பெலடோனா. ஓகேங்களா, ஸோ இது நம்ம எதில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இதனுடைய வேர்கள் தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம், ரூட்ஸ், யூஸ்ஃபுல் பார்ட்ஸு. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள், இந்த வேர்லேருந்து பெறப்படும் சக்தி வாய்ந்த ஆல்கலாய்ட், த பவர்ஃபுல் ஆல்கலாய்ட் இட்ஸ் இஸ் ஆட்ரோஃபைன் அப்டைன்டு ஃப்ரம் த root யூஸ்டு ஃபார் த என்னது பெல்லாடோனா பிளாஸ்டர்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, தசை வலியை நீக்க பயன்படும் பெல்லோடோனா பிளாஸ்டர், தசை வலி, அப்புறம் என்ன அது டிக்சர்ஸ் எக்ஸட்ரா, இதெல்லாம் வந்து தசையில் வரக்கூடிய பிரச்சனையில் இதுலேருந்து வரக்கூடிய ரூட்லேருந்து இருக்கக்கூடிய சாறு வந்து சரி செய்யணும். ஃபார் ரிலீவிங் பெயின் அண்ட் ஆல்சோ ஃபார் என்னது டைலேட்டிங் பீப்புள்ஸ், கண்ணுக்கு விட்டோம், கண்ணில் அந்த லிக்விடை விட்டோம் அப்படின்னா கண் வந்து நல்லா சுருங்கி விரியும். ஃபார் ஐ டெஸ்டிங், ஐ டெஸ்டிங்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஞ்சரு, பெலாடோனா பிளாஸ்டர், டிஞ்சர் ஆகியவை தயாரிக்க பயன்படுகிறதுங்கிறாங்க. மேலும் கண் பரிசோதனையில் கண் பாவைகள், கண்மணி இருக்கு இல்லையா, விரிவடைய செய்ய பயன்படுகிறது. டெஸ்டிங்க்கு பண்ணோம்னா நல்லா விரிஞ்சிருக்கும். அடுத்தது டாட்டூரா என்னது ஸ்டமோனிமம், அதாவது ஊமத்தை. இது ஊமத்தினுடைய எது நம்ம வந்து பயன்படுத்துகிறோம், யூஸ்ஃபுல் பார்ட்ஸ் வந்து பார்த்தா இலையும் அதோடைய வேரும் தான். ஸோ இது எதுக்கு பயன்படுது கவனிங்க, ஸ்டொமேட்டம் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் லீவ்ஸ், ஸ்டொமோனிமம் அந்த மருந்து வந்து எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா அந்த இலையிலேருந்து தான் எடுக்கிறோம். அந்த ரூட்ஸ் ஆஃப் திஸ் யூஸ்ஃபுல் டு ட்ரீட் ஆஸ்துமா. ஓகே, ஆஸ்துமா தமிழ்லேயும் ஆஸ்துமா தான், மூச்சு விடுறது சிரமம் இருக்கிறது ஆஸ்துமான்னு சொல்லுவோம். அந்த ஆஸ்துமாவுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. அண்ட் ஊஃபிங் காஃப், சளி இருமல், ஊஃபிங் அப்படியே லுக்கும் இருமிக்கிட்டே இருப்பாங்க. யூஸ்ஃபுல் டு ட்ரீட் காஃப், இருமலை சரி செய்ய அந்த ரூட்லேருந்து வரக்கூடிய பாட்டு பயன்படுது. இது ஒரு தாவர இலை மற்றும் வேர்லேருந்து எடுக்கப்படும். அண்டர்லைன் பண்ணிங்க, இதை கேட்பாங்க. ஸ்டமோனியம் என்ற மருந்து ஆஸ்துமா மற்றும் கக்குவான் இருமல், இருமிக்கிட்டே இருக்கிறதா கக்குவான் இருமல், ஊஃபிங் காஃப் தமிழில் கக்குவான் இருமல், இது மருந்தாக பயன்படுதுங்கிறாங்க. அடுத்து சொலேனம் என்னது ட்ரைலோபேட்டம், சொலேனம் என்னது ட்ரைலோபேட்டம், இது தமிழில் தூதுவளை. நார்மலாகவே தூதுவளையை நம்ம அதில் இலையில் முட்கள் இருக்கும், அந்த முட்களை எடுத்துட்டு நல்லா வதக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா சளி போயிடும். ஸோ லீவ்ஸ், அப்புறம் என்னது ஃப்ளவர்ஸ் அண்ட் என்னது பேரிஸ், இது எது நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் இலைகள், மலர்கள் மற்றும் என்னது சதைக்கடிகள், இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா, இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா யூஸ்ஃபுல் டு ட்ரீட் என்னது காஃப், இருமலை சரி செய்யறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வைத்தானியா என்னது சாம்னிஃபெரா, தமிழில் வந்து பார்த்தோன்னா அமுக்ரான்னு சொல்லுவாங்க. இது 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 எதை பயன்படுத்துகிறோம் அப்படி வந்து பார்த்தா இதனுடைய வேர்பகுதிகளை பயன்படுத்துகிறோம். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா யூஸ்ஃபுல் இன் த க்யூரிங் காஃப், இருமலை சரி செய்ய. அண்ட் என்னது ரூமாட்டிசம், ரூமாட்டிசம் அப்படின்னா வாத நோய்கள், சில பேருக்கு கை காலை பிடிச்சி இழுத்துக்கும், வாதம், வாதம், பித்தம், கபம், இது மூணும் நம்ம உடலில் சரியாக இருக்கணும். இதில் வாதம் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா கை காலை பிடிச்சி இழுத்துக்கும், நரம்பு நோய்வு, அதை சரி செய்யறதுக்கு இந்த அமுக்குரா இது வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது வந்து பாருங்கள், மூணாவது கேட்டகரி டொபாக்கோ.
டொபாக்கோனா உங்களுக்கு தெரியும், ஏன்னா அது புகையிலை. ஸோ இந்த புகையிலை வந்து பார்த்தீங்கன்னா எந்த தாவரத்தில் நம்ம அப்டைன் பண்ணுறோம் அப்படின்னா, நிக்கோட்டியானா என்னது, டபாக்கம், அது டொபாக்கோ புகையிலை நம்ம சொல்கிறோம். இதில் தாவரத்தை நம்ம எந்தெந்த பார்ட்டை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, லீவ்ஸ் ஆர் ட்ரைடு அண்ட் மேக் இட் டொபாக்கோ, அது இலைகளை காய வச்சு நம்ம புகையிலையாக பயன்படுத்துகிறோம். இதோட யூசஸ் என்ன அப்படின்னா, யூஸ்டு இந்த சிகரெட், ஓகேங்களா, அப்புறம் என்னது பீடி, அப்புறம் என்னது ஹக்காக், அப்புறம் என்னது பைப் அஸ் வெல் அஸ் ஃபார் சீவிங் அண்டு ஸ்னஃபிங். சீவிங்னா சில பேர் புயலையை மெல்லுவாங்க, ஸ்னஃபிங்னா மூக்குப்பொடியாக பயன்படுத்துவாங்க. ஆல்கலாய்ட்ஸ் லைக் நிக்கோட்டின், அப்புறம் என்னது நார் நிக்கோட்டின் அண்டு அனபேசின் ஆர் ப்ரெசன்ட் இந்த டொபாக்கோ. டொபாக்கோவில் புகையில இதெல்லாம் இருக்குது, அதனால் போதைப் பொருளாக பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்டல் பிளான்ஸ், அலங்கார தாவரங்களாக நம்ம இந்த ஃபேமிலியில் இந்த என்னென்னலாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் சிஸ்டம் டயூர்னம், அதாவது பகல் மல்லின்னு சொல்லுவாங்க, டே ஜாஸ்மின், ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தா சிஸ்டம் நாக்டர்னம், அதாவது இது எப்போ பூக்கும் அப்படின்னா இரவு மல்லி, அந்தி மல்லின்னு சொல்லுவாங்க. சிஸ்டம் என்னது நாக்டர்னம், அது நைட் ஜாஸ்மின். ஜாஸ்மின்ங்கிறது நைட்டில் தான் உங்களுக்கு இது, அதனால தான் அது ஒயிட் கலராக இருக்கும். அடுத்து நிக்கோட்டியானா அலாட்டா, இன்னொன்று என்னது நிக்கோட்டியானா அலாட்டா பெட்டூனியா ஹைப்ரிடா, ஓகே, நிக்கோட்டியானா அப்ளேட்டா பெட்டூனியா ஹைப்ரிடா. இன்னொன்று வந்து பார்த்தா ஷைசாந்தஸ் பின்னேட்டஸ், இதெல்லாம் வந்து தாவரங்களை அழகு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இது க்ரோன் இன் ஏ கார்டன் அஸ் இன் ஆர்னமெண்டல் பிளான்ஸ், இதெல்லாம் நம்ம எதுக்காக வளர்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு அழகு தாவரங்களாக நம்மளுடைய தோட்டத்தில் வளர்க்குறோம். ஃபார் ஏஸ்தட்டிக் நேச்சர், ஓகேங்களா, அதாவது இது ஏஸ்தட்டிக் எதுனா அலங்காரத்துக்காக ரசிக்கிறதுக்காக நம்ம வளர்க்குறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஃபேமிலி, ஓகேங்களா, அதாவது சொலனேசி ஃபேமிலி அப்படிங்கிறதையே நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். அதில் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா தாட்டூரா மெட்டல், ஓகேங்களா. ஸோ இந்த லில்லியேசி ஃபேமிலி, இது முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா டைகாட் ஃபேமிலி. பட் இந்த லில்லியேசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டகரியில் என்ன ஃபேமிலியில் வரும் அப்படின்னா மோனோகாட் ஃபேமிலி, ஓகேங்களா. இந்த லில்லியேசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜஸ்ட் ஹெப்ஸ், பெரிதாக இருக்கக்கூடிய புதர் செடிகள் இந்த ஃபேமிலியில் அதிகமாக இருக்கும், இந்த லில்லியேசி ஃபேமிலியில். அதான் லில்லி ஃபேமிலின்னு கொடுத்துருக்காங்க, லில்லி குடும்பம். இதனுடைய வகைப்பாட்டை நம்ம பார்க்கலாம். அந்த வகைப்பாட்டில் 2 வகைப்பாட்டு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்னது ஏபிஜி கிளாசிஃபிகேஷன், ஏபிஜி, இன்னொன்று பெந்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன். இதில் ஏபிஜியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க வந்து பாருங்கள். கிங்டம், உலகம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டே, ஓகேங்களா, தாவர குடும்பத்தை சார்ந்தது, இல்லை தாவர உலகத்தை சார்ந்தது. கிளை வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்போம், இன்னொரு கிளை வந்து பார்த்தீங்கன்னா மோனோகாட், ஒரு வீத்தை தாவரம். இன்னும் ஆர்டர் வரிசை வந்து பார்த்திங்கன்னா துறை வந்து பார்த்திங்கன்னா என்னது லில்லியாலிஸ், இதோட குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா லில்லியேசி. இது வந்து ஏபிஜி கிளாசிஃபிகேஷன். அடுத்து பெந்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதோட உலகம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டே, தாவர உலகம். கிளாஸ் வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா மோனோகாட்லிடனே. சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸ்னால் என்னது வரிசை, அது என்னது கொரோனேரியே. துறை வந்து பார்த்தீங்கன்னா என்னது லில்லியேல்ஸ், ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா லில்லியேல்ஸ், குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா லில்லியேசி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெந்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன், ஓகேங்களா. இதில் குறிப்பு நோட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பெந்தம் அண்ட் ஹூக்கர் அந்த வகைப்பாட்டின்படி லில்லியேசி குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா அல்லியம், குளோரியோசா, இஸ்மைனாக்ஸ், அஸ்பராக்கஸ், சில்லா, அலோ, ட்ராசினா போன்ற பேரினங்களை உடையது. ஆனால் ஏபிஜி வகைப்பாட்டின்படி தற்போதைய குடும்பத்தில் லில்லியம் மற்றும் என்னது டுலிபா மட்டுமே உள்ளன, மற்ற பேரினங்கள் பல குடும்பங்களில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதுங்கிறாங்க. இது 2 தான் இருக்குது லில்லியேஸில், ஓகேங்களா, ஏபிஜி வகைப்பாட்டின்படி. ஆனால் பெந்தம் அண்ட் ஹூக்கரில் சொன்னதில் மேலே உள்ளது எல்லாம் இருக்குது, ஓகேங்களா. லில்லியமும் டுலிப்பா மட்டும்தான் இப்போதைக்கு அந்த ஏபிஜி சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் லில்லியேஸில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. இதனுடைய பொது பண்புகள் என்ன, இது டிஸ்ட்ரிபியூஷன், இது பரவல் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இது வந்து பொதுவாக எங்கள் குடும்பத்தில் ஏறக்கூடிய எத்தனை இருக்குது அப்படின்னா 15 பேரினங்கள் இருக்குது, ஓகேங்களா. லில்லியேசி ஆர் த ஃபயர்லி லார்ஜ், பொதுவாக கொஞ்சம் பெருசு, காம்ப்ரைசிங் அபவுட் 15 ஜெனரா. எத்தனை ஸ்பீசிஸ் இருக்குது, 550 ஸ்பீசிஸ் சின்னங்கள் இருக்குது. மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் ஃபேமிலி ஆர் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் த மோஸ்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தினுடைய பல பகுதிகளில் இது பரவி காணப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க,
ஓகே, நெக்ஸ்ட் இதோடைய ஹேபிடேட், வளரியல்பு எப்படிலாம் இருக்குது, இந்த 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 செடிகள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், அப்படி தான் வளரியல்பு. மோஸ்ட்லி என்னது பெரினியல். பெரினியல் அப்படின்னா பெரும்பாலும் பல பருவ சிறு செடிகள், பல பருவங்கள் இருக்கும். ஓகேங்களா, அதான் பெரினியல். ஹெர்ப்ஸ்னால் புதர் செடி. பெர்சிஸ்டிங் பை மீன்ஸ் பை த சிம்போடியல் ரைசோம். சிம்போடி ரைசோம் அப்படின்னா நிலையான கிளைத்த நிலமட்ட தண்டு செடி, அதான் பாலிகோனேட்டம் அதில் இருக்குது. பை பல்பு, பல்ப்னா வந்து பார்த்தா லில்லியம். லில்லியம்னாலே உங்களுக்கு தெரியும், குமிழ் தண்டு லில்லியம். ஓகேங்களா, வெங்காயம் மாதிரி உள்ளது. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா கந்தம், கால்சிகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காம், இது வந்து பார்த்தோன்னா கால்சிகம் அதில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஷர்பி ஆர் ட்ரீ லேக், அது எது வந்து பார்த்தோன்னா எக்கா. இன்னொன்று என்னது ட்ராசினியா. இதுதான் தாவரம், ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மரத்தன்மையுடன் என்னது குற்று தாவரம்னு சொல்லுவாங்க, புதர்ச்செடி மாதிரி. யுக்கா மற்றும் ட்ராசினா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உட்டியாக இருக்குது, மரப்பகுதிகளுடன் காணப்படுது. உட்டி கிளைம்பஸ், அதாவது என்ன சொல்கிறாங்க, கட்டைத்தன்மையுடைய ஏறு கொடிகளாக காணப்படுகிறது. வேறு எப்படி இருக்குது, ஸ்மைலான்சிஸ், இலையடி செதிர்கள் பற்று கம்பிகளாக இருக்கிறாங்க. அதாவது கிளைம்பிங் வித் ஹெல்ப் ஆஃப் என்னது ஸ்டிப்புலார் டென்ட்ரில்ஸ், கம்பி மாதிரி. அது எதில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா என்னது ஸ்மைலாக்ஸ். ட்ரீஸ், மரங்களாக இருக்குது இந்த ஃபேமிலியில், லிலியேஸில். அது சாந்தோரியா. ஓகேங்களா, சாந்தோரியா. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, நல்லா உட்டி பார்த்தாவும் இருக்குது. சாக்குலன், சதைப்பற்றுடன் வந்து எதில் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா. ஆலோவேரானாலே உங்களுக்கு தெரியும், சோத்துக்கத்தாழை. நெக்ஸ்ட் இதனுடைய வேர்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அட்வென்டிட்டியஸ் தான் தெரியும். மோனோகாட்டில் வந்து பார்த்தோன்னா சல்லிவேர் தொகுப்பு அமைவு தான் இருக்கும். பட் பொதுவாக என்னது சுருங்கும் தன்மையுடையவை. ஓகேங்களா, ஃபைப்ரஸ் அண்ட் டிபிக்கலி கான்ட்ராக்டில், சுருங்கும் தன்மையுடன் இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதனுடைய ஸ்டெம் பார்ட்டு பாருங்கள், தண்டு பகுதி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொதுவாக தண்டு வந்து பார்த்தீங்கன்னா தரைகீழ் குமிழ் தண்டுன்னு சொல்கிறாங்க. யூஸ்வலி எப்படி இருக்குது, யூஸ்வலி பல்புலஸ். இன்னொன்று என்னது ரைசோமாட்டஸ் இன் சம், சில இதில் வந்து பார்த்தோன்னா என்னவா இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா மட்ட நிலத்தண்டாகவும் இருக்குது. சிலது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா ஏரியல் எரக்ட். ஏரியல்னா தரையில் இருக்குது, எரக்ட்னா நிமிர்ந்து இருக்குது, அது வந்து ட்ராசினா. சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம்பிங், ஸ்டெம் வந்து பற்றுக்கொடிகளாக இருக்குது, அது வந்து ஸ்மைலாக்ஸ். என்னது ரஸ்கஸ். இந்த அல்டிமேட் பிரான்ச்சஸ் ஆர் மாடிஃபைடு இன்டோ ஃபைலோக்ளேட்ஸ். ஓகேங்களா, ஃபைலோக்ளேட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்கஸ் தாவரத்தில் கிளைத்த இறுதியில் வந்து பார்த்தோன்னா இலை தொழில் தண்டாக, அதான் ஃபிலோக்ளேட் நம்ம சொல்கிறோம். ஃபைலோக்ளேட் அப்படின்னா இலையோட வேலை என்ன, ஃபோட்டோசிந்தசிஸ். அந்த ஃபோட்டோசிந்தசிஸை யார் செய்கிறா, ஸ்டெம்மு செஞ்சதுன்னா அதுக்கு பேர் ஃபைலோக்ளேட். ஃபோட்டோசிந்தசிஸை ஸ்டெம்மே செய்யும். அப்போ ஸ்டெம் என்ன கலராக இருக்கும், கிரீன் கலராக இருக்கும். இன் ஆஸ்பராகஸ் ஸ்டெம் மாடிஃபைடு இன்டோ கிளரோட்ஸ் அண்ட் லீவ்ஸ் ஆர் ரெடியூஸ்டு இன்டு ஸ்கேல்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்பராகஸ் தாவரத்தில் தண்டானது கிளரோடாக மாறியுள்ளது. கிளரோட்னா உங்களுக்கு தெரியும், இலைகள் செதில்களாக சிறுத்து உருமாறியுள்ளன, சின்ன சின்ன ஸ்கேலி லீவ்ஸ் மாதிரி இருக்குது. அப்போ அங்கே அந்த லீஃபினுடைய ஒர்க்கை யார் செய்கிறா, இந்த ஸ்டெம்மு செய்யுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இதனுடைய லீஃப், இலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது வேரெண்மை இலைகள், அதான் சொல்கிறாங்க லீவ்ஸ் ஆர் ரேடியல். வேரெண்மை இலைகள், அதாவது அது எதில் இருக்கிறது தான் லீவ்ஸ் ஆர் ரேடியலாக இருக்குது, அது லில்லியம். ஆர் வந்து பார்த்தோன்னா குலைன், அதை வந்து பார்த்தோன்னா ட்ராசினா. ஓகேங்களா, அதாவது எங்கே இருக்குன்னு அப்படின்னா தண்டின் மீது என்னது அமைந்த காலைன், தண்டின் மீது இருக்குன்னு சொல்கிறாங்க இலைகள். பொதுவாக மாற்றிலை அடிக்கமைவு, அதாவது காமனாக அது எப்படி இருக்குது அப்படின்னு வந்தால் யூஸ்வலி ஆல்டர்னேட் மாற்றிலை இலக்கமைவு எதிரெதிர் இலக்கமைவில் இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா எந்த பிளான்ட்டில் வந்து பார்த்தோன்னா கிளைரோசா. சம்டைம் ஃப்ளஷியாக இருக்கும் அண்ட் என்ன அது ஹாலோவாக இருக்கும், உள்ளே வந்து குழிகளுடன் காணப்படும், அதாவது கொடுத்துருக்காங்க. எதிரிடக்கமைவு குளோரியாசிஸ். சில சமயங்கள் வந்து பார்த்தா சதைப்பற்றுள்ளதாக இருக்கும், உள்ளீடற்ற இலைச்செதிகளாக மாற்றமடைந்துள்ளன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரெடியூஸ்டு ஸ்கேல்ஸாக மாற்றமடைந்தது, அது ரஸ்கஸ் ஆஸ்பராகஸ். த வீனியேஷன் இஸ் என்னது பேரலல்னா தான். இப்போ வாழை இலை எடுத்துருக்கோன்னா இணையான நரம்புகள் போயிருக்குல்ல, மையத்தில் மிட்ரிப் இருக்கும், பட் அதுலேருந்து வர்றது வந்து பார்த்தோன்னா பேரலாக போயிருக்கும். பட் இன் ஸ்பீசிஸ் என்னது ஸ்மைலாக்ஸில் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் ரெட்டிகுலேட். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மைலாக்ஸில் வலைப்பின்னல் நரம்பு அமைவு இருக்குனுங்கிறாங்க. லீவ்ஸ் யூஸ்வலி என்னது எக்ஸ்டிப்புலேட் என்னது இலையடி செடிகள் அற்றது. பட் ஸ்மைலக்ஸ் அப்படிங்கிற தாவரத்தில் 2 டென்ட்ரில்ஸ்னால் கம்பி போல் இருக்கும், சுருள் கம்பி போல் அரைசஸ் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த லீவ்ஸ் விச் இஸ் ஆர் கன்சிடர் மாடிஃபைடு ஸ்டிப்புல்ஸ். அந்த
ஸ்டிப்புல்ஸ் தான் உங்களுக்கு என்னவா மாறி இருக்கு, அந்த டென்ட்ரில்ஸாக கம்பியாக மாறி இருக்கு அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளோரசன்ஸ், என்ன வகையான இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது மஞ்சரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃப்ளவர்ஸ் யூஸ்வலி born in சிம்பிள் தனி பூக்களை தான் பூக்குது. சம்டைம் ஆர் என்னது பிரான்ச்சு ரெசிமாக இருக்குது. பிரான்ச்சு ரெசிம்னா என்னது, கிளைத்த ரெசிமோஸ் வகையாக இருக்குது. அது எதில் இருக்குது, ஆஸ்போடிலஸ். ஓகேங்களா, ஆஸ்போடிலஸில் இருக்குது. சில இதில் முட்கள் இருக்குது, அதான் ஆலோ நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸ்பைக் ஆலோ. நெக்ஸ்ட்டு பெரிய என்னது நுனியில் அமைந்த பெரிய கூட்டு ரெசிம் இருக்குது, அது பேனிக்கில் நம்ம சொல்கிறோம். ஹியூஜ் டெர்மினல், ஹியூஜ்னா பெரிய, நுனியில் அமைந்த என்னது பெனிக்கில் இருக்குது. என்னது எக்கா. ஸோ சாலிட்டரி அண்ட் ஆக்சிலரி என்னது கிளேயோசா. ஓகேங்களா, அதாவது தனித்த இலைக்கோணத்தில் அமைந்தவை, அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோரியோசா. அதில் சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது சாலிட்டரினா தனியாக இருக்குது, அண்டு டெர்மினல் நுனிப்பகுதி இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா துளிப்பா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதனுடைய பூக்கள் நம்ம பார்க்கலாம். இதில் ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்கும், இந்த வகை குடும்பத்தில் வந்து பார்த்தோன்னா ஃப்ளவர்ஸ் ஆர் ஆஃபன் என்னது ஷோவி, பொதுவாக என்னது பக்கட்டான அழகிய மலர்கள், பார்க்குறதுக்கே நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அதான் ஷோவி அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது பெடிசிலேட் அப்படின்னா என்னது காம்புடைய மலர்கள். ஓகேங்களா, பெடிசிலேட் அப்படின்னா அந்த பூவினுடைய ஸ்டாக் பெடிசிலேட். இன்னொன்று என்னது பிராக்டியேட் நம்ம என்ன சொல்லுவோம், பூக்கடியில் சின்ன சின்ன செதில்கள் இருக்குது, அதனால் பூவடி செதில் உடையது. இன்னொன்று பூக்காம்புக்கு அடியில் இருக்காது, அதான் பூக்காம்பு செதில் அற்றது, பிராக்டியோலேட். எது தவிர, டயானெல்லா தவிர மற்ற எல்லாத்துலேயும் இருக்கும். டயானெல்லா மற்றும் லில்லியன் தவிர மீதி எல்லாத்துலேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பைசெக்சுவல், மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் இருக்குது. ஆர்ச்சினோமார்பிக், ஆரச் அமைச்சர் அமைப்பு உடையது. இன்னொன்று என்னது ட்ரைமரஸ், ட்ரைனா 3, ஓகேங்களா. பெண்டாமரஸ்னால் 5, டெட்ராமரஸ்னால் 4, 3 அடுக்கு அமைவில் இருக்குது. ஓகேங்களா, கேலக்ஸ் 3, கொரலா 3, ஆண்டிஷி 3 அதேமாதிரி இருக்கும். ஹைப்போகைனஸ்னால் ஓவரி வந்து மேலே இருக்குது. ரேர்லி யூனிசெக்சுவல், சில இதுதான் வந்து பார்த்தோன்னா ஒரு பால் மலராக தான் இருக்கும். அந்த பூவில் ஒன்று வந்து பார்த்தோன்னா மேல் ஃப்ளவராக இருக்கும், அல்லது ஃபீமேல் ஃப்ளவராக இருக்கும் சில இதில் தான். அது வந்து பார்த்தோன்னா எதில் அப்படின்னா ஸ்மைலெக்ஸில். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தோன்னா டையேசியஸ், ரேர்லி என்னது டெட்ராமரஸ். ஓகேங்களா, அதாவது இது டையேசியஸ்னா என்ன அர்த்தம், டையினா 2. ஓகேங்களா, டையினா என்னது 2. ஓகே, அதாவது இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பால் மலர்கள்னு சொல்லி பார்த்துருவோம் ஸ்மைலாக்சஸ். மற்றும் என்னது டையேசியஸ் அதிகாக என்னது டைனா 2 தனித்தனியாக இருக்குன்னு அர்த்தம். ரேர்லி என்னது டெட்ராமரஸ்னால் 4 அடிக்க அமைவில் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா மேலாந்திமம், மையாந்திமம். சில இதில் சாய்வாக இருக்கும், இருசக்க சமச்சீர் அமைப்புடையது. ஸ்லைட்லி என்ன கொடுத்துருக்காங்க, ஜைகோமார்பிக், இரு பக்க சமச்சீர் அமைப்புடையது, அது லில்லியம். ஹைப்போகைனஸ்னாலே உங்களுக்கு தெரியும், ஓவரி வந்து மேலே இருக்குது, மற்ற 3 சுற்றுகளும் கீழே இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு வார்த்தை நம்ம புதுசாக படிக்கிறோம், பீரியாந்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பூவிதழ் வட்டம். கேலிக்ஸ் கொரோலா செப்பரேட் பண்ண முடியல அப்படின்னா அந்த பாட்டுக்கு பேர் தான் பீரியாந்த், அந்த சுற்றுக்கு பேர் தான் பீரியாந்த். அந்த சுற்றில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பேர் டெப்பல்ஸ்னு பேர், டேப்பல்ஸ். 6 இருக்குது, அது என்னது பைசீரியேட், இது 2 அடுக்கமைவில் இருக்குது, அண்ட் 2 holes ஆஃப் 3 each. ஓகேங்களா, அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பூவிதழ்கள் 6, அடுக்கிற்கு 3 வீதம் 2 அடுக்கில், ஏன்னா மொத்தம் 6 இருக்குது, 3 ஒரு அடுக்கு, அடுத்த 3 ஒரு அடுக்கு. ஆனால் எப்படி இருக்குது அப்படின்னா செப்பரேட்டாக இருக்குது, ஒட்டி இல்லை, அதான் அப்போபெட்டலஸ். சிம்பெட்டலஸ்னால் ஒட்டி இருக்குன்னு அர்த்தம், அப்போபெட்டலஸ்னால் தனித்தனியாக இருக்குது. ரேர்லி ரொம்ப அரிதாக தான் என்ன அது ஒட்டி காணப்படும், எதில் ஆலோவில். யூஸ்வலி பெட்டலாய்ட் ஆர் சம்டைம் என்னது செப்பலாய்ட், சிலது பெட்டல்ஸில் ஒட்டி இருக்கும், சிலது செப்பல்ஸோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொதுவாக வேறுபாடற்ற அல்லிகள் போன்றோ அல்லது சில சமயம் வேறுபாடற்ற புள்ளிகள் போன்றோ காணப்படும், செப்பல்ஸ் பெட்டல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஆடட் டெப்பல்ஸ் ஆர் ஆஃப் அன் அவுட்டர் ஓல் ஆந்தர் இன் த பொசிஷன், அதாவது வெளிவட்டத்தின் தனித்த பூவிதழ் அச்சு விலகி வெளிப்புறம் நோக்கி காணப்படும். ஓகே, டுவர்ட்ஸ் த அவுட்வர்ட்ஸ் பொசிஷன். இதில் வந்து வால்வேட் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு, தொடு இதழ் அமைவு, அல்லது எப்படி இருக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா இம்பிரிகேட். ஓகே, இம்பிரிகேட்னா தடு இதழ் அமைவு. டெப்பல்ஸ் மோர் தென் என்னது 6 என்னது பேரிஸ் என்னது குவான்டிஃபோலியா,
அதாவது பாரிஸ் குவான்டிஃபோலியா தாவரத்தில் பூவிதழ்கள் 6க்கும் அதிகமாக காணப்படுகின்றன, மோர் தென் 6. ஓகேங்களா. அடுத்தது மகரந்த தாழ்வட்டம், ஆண்ட்ரோஷியம். இதை பற்றி பார்க்க போகிறோம். ஆண்ட்ரோஷியம். ஸோ ஆண்ட்ரோஷியம் இஸ் மேடப் ஆஃப் ஸ்டாமன். எத்தனை 6 இருக்குது, அரேஞ்சு இது 2 சுற்றுகளாக இருக்குது, 3 விதமாக. ஒரு இதில் 3, இன்னொரு இதில் 3. ரேர்லி ஸ்டாமன்ஸ் ஆர் என்னது 3. சில இதில் தான் 3 இருக்கும், அது வந்து ரஸ்கஸ் தாவரத்தில் இருக்குது. சில இதில் 4 என்னது மியாந்தீமம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மயாந்தீமம் படியில் 4 உங்களுக்கு ஸ்டாமன்ஸ் இருக்கும். ஸோ அப் டு என்ன கொடுத்துருக்காங்க, அப் டு 12, சில இதில் 12 இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா அப்போது என்னது ஸ்டாமினஸ், ஸ்டாமினஸ் வந்து மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆப்போசிட் டு த டேப்பல், டேப்பலுக்கு ஆப்போசிட் இருக்குது. சம்டைம் எபிபெட்டலஸ். ஓகேங்களா. சம்டைம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எபிபெட்டலஸ். எபிபெட்டலஸ்னால் அப்படின்னா பூவிதழுடன் ஒட்டி இருக்குது. எபிபெட்டலஸ் பெட்டலோட சேர்ந்துருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபிலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா தனி கம்பி போல் இருக்குது, டிஸ்டிங் தனியாக இருக்குது. ஆர் என்னது கோனேட். கோனேட்னா என்ன அப்படின்னா மையத்தில் இணைந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சென்டரில் இணைந்திருக்கு, அவுட்டரில் ஃப்ரீயாக இருக்குது. ஆத்தர் வந்து டைத்தீகஸ். ஓகேங்களா. மகரந்த பை வந்து பார்த்தோன்னா 2 மடல்களை உடையதுன்னு சொல்கிறாங்க, டைனா 2. இன்னொன்று என்னது பேசிஃபிக்ஸு. பேசிஃபிக்ஸ்னா அது அடியில் வந்து இணைந்திருக்குன்னு அர்த்தம். பேசினா பேசல் பார்ட். ஆர் என்னது அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தோன்னா வெர்சடைல். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரோஸ்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரோஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வெளிநோக்கியவைன்னு அர்த்தம். எக்ஸ்ட்ரோஸ்னால் எக்ஸ்டர்னல் வெளி, ஆர் இன்ட்ரோஸ்னால் உள்நோக்கியவை. டெஹிசன் வெடித்து வெளியேறும், யூஸ்வலி பை த வெர்டிக்கல் ஸ்லிட். குத்து வாக்கில் வந்து பார்த்தோன்னா பள்ளங்கள் இருக்குது, அது வழியாக தான் இது வந்து வெடித்து வெளியேறும். சம்டைம் பை த என்னது டெர்மினல் போர்ஸ், நுனியில் சில ஓட்டைகள் இருக்குது, அது வழியாக வெளியேறும் அந்த போலன் கிரெயின்ஸ். ஸோ ரேர்லி என்னது சிஸ்டாமினஸ். அது வந்து ரஸ்கஸ் தாவரத்தில் வந்து இது எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அரிதாக மகரந்தத்தால் வெளிவட்ட பூவிதழோடு இணைந்திருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்னேஷியம். ஜிம்னேஷியம் அப்படிங்கிறது என்னது சூலக வட்டம். இதுவும் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 3 சூலக இலைகளுடையதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. அதான் வந்து பார்த்தோன்னா ட்ரை கார்பல்லரி. சின் கார்பஸ். சின்னா வந்து சேர்ந்துருக்குன்னு அர்த்தம், 3 சேர்ந்து தான் இருக்குது. த ஆடு என்னது கார்பல் யூஸ்வலி ஆன்டீரியர். ஆன்டீரியர் சூலக இலைகள் இணைந்தவை. ஒற்றை சூலக இலை மலரின் அச்சு விலகி காணப்படுகிறது. ஓவரி வந்து சுப்பீரியர் மேலே இருக்கும். ட்ரைலோக்குலார் 3 இது இருக்குது வித் 2 rows. நியூமரஸ் ஓவியல் என்னது நிறைய ஓவியல்ஸ் இருக்குது. ஆக்சியல் பிளாசன்டேஷன். ஓகேங்களா. ஆக்சியல் பிளாசன்டேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஆக்சியல் பிளாசன்டேஷன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, ஆக்சியல்னால் சென்டரில் வந்து ஒட்டி காணப்படுது. ஆக்சியல் ரேர்லி வந்து பார்த்தீங்கன்னா யூனிலோக்குலார். சில இதில் அரிதாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சூலக அறைகள் மட்டும் காணப்படும். வித் என்னது பெரைட்டல் பிளாசன்டேஷன், வெளியில் ஒட்டி காணப்படும். ஸ்டைல் யூஸ்வலி ஒன்று தான் இருக்கும். ஸ்டிக்மா வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது, ஆர் 3 இருக்கலாம். ரேர்லி இந்த ஓவரி வந்து எப்படி இருக்கும், சிலது தான் ஓவரி வந்து கீழ்மட்ட சூலக பையாக இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோட்டோராம். இதில் வந்து பூவில் வந்து என்னது பூந்தேன் இருக்குது, நெக்டார் இருக்குது, செக்ரேட் ஆகுது. அதை செக்ரேட் பண்ணுறது யார் அப்படின்னா என்னது செப்டல் கிளான்ஸ் ஆர் ப்ரெசன்ட் அந்த ஓவரி. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பூந்தேன். அது அந்த பூந்தேன் என்ன செய்யும், அந்த பூவில் இருக்கக்கூடிய நெக்டாரை செக் பண்ணுறதுக்கு இன்செக்ட் வரும். அந்த இன்செக்ட் மூலமாக பாலினேஷன் நடக்கும், அதனால ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. நெக்ஸ்ட்டு இதனுடைய கனி ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் யூஸ்வலி என்னது செப்டிசைடல். செப்டிசைடல்னால் என்ன அப்படின்னா அரை வெடிக்கனின்னு சொல்கிறாங்க. செப்டிசைடல். செப்டம் அப்படின்னாலே தடுப்புச்சுவர் தானே. பொதுவாக வந்து பார்த்தோன்னா தடுப்புச்சுவர் வழி அல்லது அரை வழி வெடிக்கனின்னு சொல்கிறாங்க. அல்லது சம்டைம் என்னது பெர்ரி சதைக்கனின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அது அஸ்பராகஸ், இன்னொன்று அது செமைலெக்ஸ். இன்னொன்று பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷனாக அதனால் ஆலியம் சீப்பா. ஆலியம் சீப்பாக்களினுடைய அந்த இதை மட்டும் நம்ம செப்பரேட்டாக பண்ணுறோம். இன் ஏபிஜி கிளாசிஃபிகேஷன் ஆலியம் சீப்பா இஸ் பிளேஸ்டு அண்டர் த ஃபேமிலி. எந்த ஃபேமிலியாக இருக்குது, அமிராலிலிசியே. ஓகேங்களா. அந்த இது கீழே தான் வச்சுருக்காங்க. பட் நம்ம பெந்தம் குக்கரில் இருக்கிறதுனால இது இந்த லிலியேஸ்லேயே நம்ம படிக்கிறோம். இதோடைய ஹேபிட் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, பலபருவ குமிழ்த்தண்டுடைய சிறு செடி, பெரினியல் ஹேப் வித் பல்பு. ஆனியனை மைண்டில் வச்சுங்க. ரூட் வந்து பார்த்தோன்னா ஃபைப்ரஸ் அட்வென்டிடியஸ் ரூட், சல்லிவேர் தொகுப்பு. ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா
அண்டர் கிரவுண்டு பல்பு, தரைக்கு அடியில் இருக்கக்கூடிய குமிழ். லீஃப் வந்து இலை எப்படி இருக்கும் வெங்காயத்தில்? எ கிளஸ்டர் ஆஃப் என்னது ரேடிக்கல் லீவ்ஸ் எமர்ஜி ஃப்ரம் த அண்டர் கிரவுண்ட் பல்பு. அந்த தண்டுலேருந்து வெளில வருது. அது பார்க்குறதுக்கு சிலிண்ட்ரிக்கல் உருளையாக இருக்கும். அண்ட் ஃப்ளஷ்லி நல்ல பசுமையாக இருக்கும். ஹேவிங் ஷீத்தி லீஃப் பேஸ் வித் பேரலல் வினேஷன் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இலையில். நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளோரசன்ஸ். இன்ஃப்ளோரசன்ஸ் என்ன சொல்லுவோம்? இதனுடைய மஞ்சரி இது எப்படி இருக்குது வந்து பார்த்தோன்னா ஸ்கேப்ரிஜரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த இன்ஃப்ளோரசன்ஸ் ஆனது ஆக்சிஸில் இருக்குது, பிடங்கள் இருக்குது, ஓகேங்களா, பூக்காம்பு இருக்குது. அரைசிங் ஃப்ரம் த கிரவுண்டு பியரிங் ஏ கிளஸ்டர் ஆஃப் ஃப்ளவர் அட் த அபெக்ஸ். கீழே எல்லா மலர்களும் தனித்தனி காம்போடு இருக்குது, மேலே வந்து நுனி சேர்ந்து காணப்படுது. அதான் பார்க்குறதுக்கு இன்ஃப்ளோரசன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ பெடிசில்ஸ் ஆர் ஈக்குவல் லென்த்து, ஒரே லென்த்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அரைசிங் ஃப்ரம் த அபெக்ஸ் ஆஃப் த பிடங்கிள் வித் பிரிங் ஆல் ஃப்ளவர் அட் த சேம் லெவல். ஒரு குச்சி மாதிரி பேனா வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டெம்மு. அதில் கீழேருந்து வரக்கூடிய ஃப்ளவரில் வந்து பார்த்தோன்னா அந்த பூவினுடைய காம்பு வந்து பெருசாக இருக்கும். டிப்பில் வரக்கூடிய ஃப்ளவர் வந்து பார்த்தோன்னா அதோடைய ஸ்டாக் வந்து பார்த்து சின்னதாக இருக்கும். ஆனால் ஃப்ளவர் எல்லாமே ஒரே மட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோடைய ஃப்ளார், பூக்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் சின்னதாக இருக்கும், வெள்ளை கலரில் இருக்குது. பிராக்டியேட்னு என்ன அர்த்தம்? பூவடி செதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிராக்டியோலேட் அப்படின்னா பூக்காம்பு செதில் அற்றது. ஓகேங்களா, அதான் பிராக்டியோலேட். பெடிசிலேட்னா உங்களுக்கு தெரியும். வாட் யூ மீன் பெடிசிலேட்னா பூக்காம்பு இருக்குது. இது வந்து இந்த பூ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா முழுமையாக இருக்கும். அண்டு ட்ரைமரஸ் 3 இதழ் அடுக்கமைவில் இருக்கும். ஆக்டினோமார்பிக் 6 சமச்சீர் உடையது. ஹைப்போகைனஸ்னா என்ன அர்த்தம்? ஓவரி சுப்பீரியர், மற்ற இதெல்லாமே கீழே இருக்கும். ஃப்ளவர் ஆர் என்னது? புரோட்டான்ட்ரஸ். ஸோ வாட் யூ மீன் புரோட்டான்ட்ரஸ் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க, மகரந்தம் முதலில் முதிரின் தன்மையுடையது. இங்கே வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு மெச்சூர் ஆகுறா, மேலா ஃபீமேலா அப்படின்னா ஃபீமேல், அப்படியா மேல். ஓகேங்களா, புரோட்டான்ட்ரஸ் அப்படிங்கிறது மேல் தான். அந்த மேல் பார்ட்டு தான் என்ன செய்யுது வந்து மெச்சூர் ஆகுது. ஓகேங்களா, ஃப்ளவர்ஸ் ஆர் புரோட்டான்ட்ரஸ், மகரந்தம் தான் முதலில் இது ஆகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூவிதழ் வட்டம் பீரியாந்த் நம்ம சொல்கிறோம். அந்த பூவிதழ் வட்டம் எதால் உருவாருக்கு? டேப்பல் 6 இருக்குது, அதுவும் ஒயிட் கலரில் இருக்குது. அரேஞ்சு இன் த 2 வேர்ல்ஸ் ஆர் 3, 3 2 அடுக்கமைவில் இருக்குது. சின் செப்பட்டல், சின் என்னது? டெப்பல்ஸ். ஓகேங்களா, சின்னா சேர்ந்து காணப்படுது. சோவிங் என்னது? வால்வேட்னா தொடு இதழ் அமைவுடன் காணப்படுகிறது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோஷியம். ஸோ இந்த ஆண்ட்ரோஷியம் மகரந்த தாள்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, மகரந்த தாள்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? ஸ்டாமன்ஸு 6 இருக்குது. அது எப்படி இருக்குது? 3 2 அடுக்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னது? எபிபெட்டலஸ்னால் என்ன அர்த்தம்? பூவிதழ் ஒட்டியவை. டெப்பல்ஸில் ஒட்டி இருக்குது. சம்டைம் என்னது? அப்போஸ்டாமினஸ்னால் என்னது? மகரந்த தாள்கள் தனித்தேவையாக இருக்கலாம், ஒட்டாமல் இருக்கலாம். ஓகேங்களா, ஆர் சிலது ஃப்ரீயாக இருக்கலாம். அது ஆப்போசிட் வித டேப்பல்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஆந்தர் மகரந்த பை வந்து பார்த்தீங்கன்னா டைத்தீக்கஸ் 2 அறைகளுடையது. என்னது? பேசிஃபிக்ஸு அடியில் வந்து சேர்ந்துருக்கு. இன்ட்ரோஸ் அண்ட் என்னது? டெகீசிங் லாஞ்சிடியூடினலி, அதாவது அடி ஒட்டிய மகரந்த கம்பி உள் நோக்கிய நீள்வாக்கில் வெடிப்பவைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னா கைனேஷியம் அப்படின்னா என்னன்னா சூலக வட்டம். இந்த பிக்சர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ ட்ரைகார்பல்லரி 3 இணைந்த சூலக இலைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ட்ரைகார்பல்லரி அண்டு சின்கார்பஸ் தான் இணைந்ததுன்னு சொல்கிறேன். ஓவரி வந்து சுப்பீரியர். ஓகேங்களா, மேல்மட்ட சூலகம் உடையதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ட்ரைலோக்குலார் 3 அறைகள் இருக்குது வித் 2 என்னது ஓவியூல்ஸ் இன் ஈச் லோக்கில். ஒவ்வொரு அறையிலையும் 2 ஓவியூல் இருக்குது, மொத்தம் 6 இருக்குது. ஆக்சியல் பிளாசன்டேஷன் என்ன அப்படின்னா அச்சுசூல் ஒட்டு முறையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஸ்டைல் வந்து பார்த்தோன்னா சிம்பிளாக இருக்குது, சிலிண்டராக இருக்குது, தட்டையாக இருக்குது.
அண்டு சிம்பிள் ஸ்டிக்மா வந்து சிம்பிளாக தனியாக இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய கனி. இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்குலேட் கேப்சூல், அதாவது அரை வெடிக்கனி. தமிழ் எழுதிங்க, அரை வெடிக்கனி. சீடில் வந்து என்ன இருக்குது, எண்டோஸ்பம் இருக்குது, கருவூன் உடையது. ஃப்ளோரல் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா மலர் சூத்திரம் சொல்லுவோம். EBRL அக்யூனோமார்பிக். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேலு இதில் இருக்குது. பைசெக்ஷுவல். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பூவிதழ் வட்டம் சொல்லுவாங்களே, பேட்டியோலேட். ஓகேங்களா. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியாந்த், அதான் பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன அப்படின்னா பீரியாந்த். பீரியாந்த் எத்தனை இருக்குது, 6 இருக்குது. 2 அடுக்கமையில் இருக்குது. அது ஆண்ட்ரேஷியத்தோட ஜாயிண்டாக இருக்குது. ஆண்ட்ரேஷியம் 6 இருக்குது, அது 2 அடுக்கமையில் 3+3 இருக்குது. கைனேஷியம் வந்து சுப்பீரியர், அதான் ஹைப்போகைனஸ் 3 கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஹேபிட். வளரி இயல்பு. அடியில் வெங்காயம் இருக்குது, மேலே இலைகள்லாம் இருக்குது. அதோடைய இன்ஃப்ளோரசன்ஸ் பூக்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பெடிசில் காம்பு மேலே வந்து பார்த்தோன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஃப்ளவர்ஸ் என்டையர் ஃப்ளவர் பார்க்கும்பொழுது இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. பாருங்கள், 3 லோக்கியல் இருக்குது. ஒவ்வொரு லோக்கியலும் 2 ஓவியல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது ஸ்டிக்மா, இது ஸ்டைலு, கீழே வந்து ஓவரி. ஓகே, அதான் கொடுத்துருக்காங்க. அந்த ஓவரியில் அடியில் பெடிசில் அப்படிங்கிறது இருக்குது, பூ காம்பு. நெக்ஸ்ட் இதனுடைய ஃப்ளோரல் ஃபார்முலா, ஃப்ளோரல் டயக்ராம். ஓகே, இந்த தாவரத்தினுடைய எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன, எது இந்த லில்லியேசி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உணவு தாவரங்கள். ஃபஸ்ட்டு ஃபுட் பிளான்ட் வந்து பார்த்தா ஆலியன் செப்பா, வெங்காயம். அதை பயன்படுத்த யூஸ்ஃபுல் பார்ட் வந்து பார்த்தோன்னா பல்ஸ்னால் குமிழம். இது யூஸ்டு அஸ் த வெஜிடபிள், காய்கறிகளாக பயன்படுத்துகிறோம். இது என்னது ஸ்டிமுலேட்டிவ், என்னது டையூரிட்டிக்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? அதாவது இக்குமிழங்கள் காய்கறிகளாகவும் தூண்டும் ஆற்றலுக்கும் சிறுநீர் பெருக்கியாகும். நல்லா தெரியுங்க, அதான் டையூரிட்டிக்ஸ் அப்படி சிறுநீரை பெருக்கும். வெங்காயம் சாப்பிட்டா நல்லா சிறுநீர் வரும். எக்ஸ்பர்டோரியன்ட், ஓகேங்களா, அப்படின்னா இருமல் சளி நீக்கியாகவும் இருக்குது வித் பாக்டீரியசைடல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா. இன்னொன்று ஆலியம் சட்டைவம், அதுவும் பல்ப்ஸ் நம்ம சொல்கிறோம். ஆலியம் சட்டைவம் அது குமிழ்து. இது எதுக்கு பயன்படுது? யூஸ்லஸ் த காண்டிமெண்ட், அதாவது காண்டிமெண்ட் அப்படிங்கிறது சமையலுக்காகவும் சுவையை அதிகப்படுத்துவதற்காகவும் உணவில் பயன்படுத்துறது. இது எதுக்கு பயன்படுதுன்னா இதயத்துக்கு உறுதி அளிக்கிறது. குட் ஃபார் இட், ஆல்சோ குட் ஃபார் ஹார்ட். அதனால் நிறைய சாப்பிடணும். என்னென்னு ஆஸ்பராகஸ் அஃபினாலிஸ், ஆஸ்பராகஸ் என்னது ரெசிமோனாசஸ், சரி ஆஸ்பராகஸ் என்னது அசிஃபனாலிஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுது? இது ஃப்ளஷி ஷூட்டு, தண்டு பகுதியை நம்ம சாப்பிட்றோம். சதைப்பட்டுள்ள தளிர்கள் தண்டுன்னு பார்க்குறோம். இது வந்து நம்ம காய்கறிகளாக பயன்படுத்துகிறோங்கிறாங்க. அடுத்து நம்ம கேட்டகரி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெடிசினல் பிளான்ட். அந்த மெடிசினல் பிளான்ட்டாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆலோவேரா. ஓகேங்களா, சோத்து கத்தாழி நம்ம சொல்லுவோம். இது எது நம்ம பயன்படுத்தணும்? இலைகளை தான் பயன்படுத்துகிறோம். இது எதுக்கெல்லாம் பயன்படுது நமக்கு நல்லாவே தெரியும். இது இலையில் இருக்கக்கூடிய என்னது கிளைக்கோசைடு, ஜெலாட்டினஸ் கிளைக்கோசைடு. ஜெலாட்டினஸ்னால் ரெசின்கள் மாதிரி குடகுடப்பாக இருக்கும். வேதியூக்கிகளாக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆலோன் ஃபார்ம் சாக்குலண்ட் யூஸ்ட் என்னது சூத்திங் லோஷன். ஓகே, வேதியூக்கிகளாக பயன்படுகிறது. சதைப்பற்று இலைகளிலிருந்து எடுக்கப்படும் உறைந்த ஜெல்லி போன்ற கிளைக்கோசைடு அலோயின் எனப்படும். இவை மூலவியாதிகளுக்கு வீக்கத்திற்கு இதமான வலி நீக்கும் களிம்பாக பயன்படுகிறதுங்கிறாங்க. பைல்ஸ்னாலே தெரியும் உங்களுக்கு, மூலம் பௌத்திரம் இது மாதிரி அதில் இருக்கக்கூடிய வீக்கம் எல்லாத்தையும் சரி செஞ்சிடும். ஹெமராய்டல் என்னது சால்வ்ஸ். ஹெமராய்டல் அப்படிங்கிறது இரத்தக்கட்டு புண்களை குணப்படுத்துவதற்கும், அப்புறம் என்னது ஷாம்புவாக நம்ம பயன்படுத்துகிறோம். தலைக்கெல்லாம் தேய்ச்சி சுத்தம் செய்யும்போது பொடுகெல்லாம் வராது. அடுத்தது ஆஸ்பராகஸ் என்னது ரெசிமோசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்துகிறோம்னா வேர்களை பயன்படுத்துகிறோம். இது வேர்லிருந்து என்னது மருந்து எண்ணெய், நரம்பு தளர்ச்சியை இது பண்ணுது. ரூட் நர்வோஸ், நரம்பு தளர்ச்சியை சரி செய்யுது இந்த எண்ணெய். அப்புறம் கீழ்வாத நோய் மற்றும் தோல் நோய்களுக்கு பயன்படுகிறது. கீழ்வாத நோய் மற்றும் தோல், அதாவது
ரூமட்டாய்டு கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்கின் டிசீசஸை சரி செய்யலாம். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா கோல்சிச்சம் லூட்டியம் இது எந்த பகுதியை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வேர் பகுதியை பயன்படுத்துகிறோம். இது எதுக்கு பயன்படுத்து அப்படின்னா பெருவிரல் வீக்கம், அதான் கவுட் நம்ம சொல்லுவோம், பெருவிரல் வீக்கம் அண்டு ரூமாட்டிசம்னா உங்களுக்கு தெரியும், கீழ்வாதம், முடக்குவாதம், வாத நோய், இதுக்கு எல்லாமே பயன்படுகிறது. ஓகேங்களா. அடுத்தது குளோரியோசா சூப்பர்பா இது வந்து எதை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா தண்டுக்கிழங்கை நம்ம பயன்படுத்துகிறோம், டியூபர்ஸை. இது எதுக்கு பயன்படுத்துது, மகப்பேறு வலியை தூண்ட பயன்படுகிறது. டியூபர்ஸ் ஹெல்ப்ஃபுல்ஸ் இந்த ப்ரொமோட்டிங் லேபர் பெயின். அப்போ குழந்தை உள்ளே இருக்குது, வலி வரல அப்படின்னா இதை கொடுத்தோம்னா உங்களுக்கு கர்ப்பப்பை சுருங்க ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான். மூணாவதாக வந்து பார்த்தோன்னா நார் தாவரங்கள், ஃபைபர் ஈல்டிங் பிளான்ட். அது வந்து பார்த்தோன்னா போர்மியம் டெனாக்ஸ். இது எதில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஃபைபர் நார்களை பயன்படுத்துகிறோம். இது எதுக்கு பயன்படுகிறது, இந்த தாவரத்தில் பெறப்படும் ஃபைபர், ஓகேங்களா, அதான் காட்டேஜ், ஃபிஷ்ஷிங் நெட்டு, அப்புறம் அது மேட்டிங்ஸ், அப்புறம் அது ட்வின்ஸ். இதுலேருந்து பிற நார்கள், கயிறு, மீன் பிடிக்கும் வலைகள், மிதியடிகள் தயாரிக்க பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இது வந்து ஃபைபர் ஈல்டிங் பிளான்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ராட்டிசைடுனா எலியை கொல்றது. அந்த தாவரத்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா அர்ஜீனியா இண்டிகா. இது எதை நம்ம பயன்படுத்துகிறோம், குமிழத்தை பயன்படுத்துகிறோம். இது எலிக்குழியாக பயன்படுகிறது. இது யூஸ்டு ஃபார் த கில்லிங் ரேட். நீங்கள் அதுக்காக எலி பேஸ்ட்லாம் போய் வாங்க வேண்டாம், இந்த தாவரத்தை யூஸ் பண்ணி வச்சாலே அது செத்து போயிடும். பூச்சிக்கொல்லி இன்செக்டிசைட், அது வந்து பார்த்தோன்னா அது வெராட்ரம் ஆல்பம். இது வந்து பார்த்தோன்னா கிழங்கை தான் பயன்படுத்துகிறோம். இது பூச்சிகளை கொள்வதற்கு பயன்படுது. வீட்டில் நிறைய பூச்சிகள் வந்ததுன்னா இதை நம்ம இந்த கிழங்கை நம்ம வெட்டி வச்சுருந்தோம்னா அந்த வாடையிலே பூச்சிகள்லாம் வராது. இயற்கையிலே நிறையவே இருக்குது. அடுத்தது பாலிப்ளாய்டி, அதாவது பயிர் பெருக்கம். அதை வந்து பார்த்தோன்னா கோல்சிக்கம் லூட்டியம். பாலிப்ளாய்டி பயிர் கோல்சியம் லூட்டியம். இதை நம்ம எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கந்தம் பயன்படுத்துகிறோம். இது என்ன செய்யுது, கொல்கிசன். இது வந்து ஒரு ஆல்கலாய்டு. கொல்கிசன்ங்கிறது ஒரு ஆல்கலாய்டு யூஸ்டு இன்டியூஸ் பாலிப்ளாய்டி, அதாவது பன்மையத்தன்மையை தூண்டுவதற்கு. பன்மையத்தன்மையான தெரியும், குரோமோசோம் நம்பர் அதிகப்படுத்தி அந்த பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு அதிகப்படுத்தும். அடுத்து ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸாக இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அதாவது அலங்கார தாவரங்களாக அகஃபேந்தஸ் என்னது ஆஃப்ரிக்கானஸ், அதாவது ஆப்பிரிக்கன் லில்லி நம்ம சொல்கிறோம். அதை இன்னொன்று வந்து பார்த்தோன்னா குளோரியோசா சூப்பர்பா. இதை நம்ம என்ன சொல்லுவோம், குளோரியோசா சூப்பர்பா அப்படிங்கிறது. லில்லியம் என்னது ஜைஜேன்சியம். ரஸ்கஸ் ஆக்குலாண்டஸ், இது வந்து பார்த்தோன்னா புட்டர்ஸ் ப்ரூம் நம்ம கொடுக்குறோம், புட்டர்ஸ் ப்ரோம். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்கா ஆல்ஃபோலியா அண்ட் என்னது எக்கா குளோரியோசா. இதெல்லாம் அழகாக இருக்கக்கூடிய தாவரங்கள், அழகு தாவரங்கள். இதை முழு தாவரத்தை தான் பயன்படுத்தும். சம் ஆஃப் த வெல் நோன் கார்டன் ஆர்னமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில கொடுத்துருக்காங்க. அலங்கார தாவரங்களாக தோட்டங்களில் வளர்க்கப்படுகிறது. இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேன் யூ ஐடென்டிஃபை திஸ் நேம் ஆஃப் திஸ் ஃபேமிலி. இப்போ நம்ம பார்த்தது தான் லில்லியேசி. இது தாவரவியல் பெயரை குறிப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆலோவிரா பொருளாதார முக்கியத்துவத்தை பட்டியலிடுங்க. இது ஆலோவிரா பற்றி நீங்கள் ஃபுல்லாக கொடுக்க வேண்டியதான். இதில் எந்த ரெசின்கள் பயன்படுது, இதெல்லாம் நம்ம கொடுத்து இது பண்ண போகிறோம். ஓகேவா. அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சில கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது யுக்கா தாவரத்தில் நிகழும் அயல் மகரந்த சேர்க்கை தனிச்சிறப்புடையதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. கிராஸ் பாலினேஷன், யுக்கா தாவரத்தில் நடக்கக்கூடிய கிராஸ் பாலினேஷன் ஸ்பெஷல், என்னது தனிச்சிறப்புடையது. இது புரோனுபா யுக்காசெல்லா என்ற ஒரு வகை அந்து பூச்சினால் நடைபெறுகிறது. அந்து பூச்சி தான் இங்கே பாலினேஷன் நடக்குது. இந்த தாவரத்தில் வந்து பார்த்தோன்னா மலர்கள் வந்து இரவு நேரங்களில் மலர்ந்து நறுமணம் வீசுவதால் பெண் பூச்சிகள் அதனை நாடுகின்றன, ஃபீமேல். இந்த சமயத்தில் சுறுசுறுப்பாக இருக்கும் பெண் அந்து பூச்சிகள் ஒரு மலரிலிருந்து தேவையான அளவு என்னத்தை எடுத்துக்குது, அந்த போலன் கிரெயின்ஸை மகரந்தங்களை சேகரித்த பின்னர் மற்றொரு மலரை நாடி செல்லுது. அப்போ அங்கேயிருந்து கலெக்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகுது. அந்து பூச்சியின் வாழ்க்கை சுழற்சியானது மகரந்த சேர்க்கையின் மூலம் யுக்கா தாவரத்துடன் நெருங்கிய தொடர்புடையது. ஓகேங்களா. இன்டிமேட்லி அசோசியேட்டட் வித் த பாலினேஷன் மெக்கானிசம் வித் யுக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அதுதான் இந்த கேட்டகரியில் பார்க்குறோம். அடுத்து தமிழ்நாட்டு மாநில மலர் குளோரியோசா சூப்பர்பா. ஏதாவது
ஸ்டேட் ஃப்ளவர் ஆஃப் த தமிழ்நாடு குளோரியோசா சூப்பர்பா. அதை நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கால்சிகேசி. ஓகேங்களா, இதுதான் அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய இது. இதில் என்னென்ன கேட்டகரின்னு கொடுத்துருக்காங்க. சதைப்பற்றுள்ள வெடிக்கனி இதெல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஃபேமிலி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த லெசன் நம்ம முடிச்சிருக்கோம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.